Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innalhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi. Na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu ma ba'd. Faqad qala Allah ta'ala fi mahkami tanzil 'azim al-Furqanil Majid. أعوذ بالله من الشيطان الرجيم لا يفلح الساحر حيث أتى. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பெயராவலோடு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் தஞ்சை தெற்கு மாவட்டம் அதிரை கிளை சார்பாக நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் இங்கே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இங்கே அப்பாஸ் அலி என்பவருடைய உணர்வுகளுக்கு வரிக்கு வரி பதில் என்ற தலைப்பு இங்கே எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. கடந்த வாரம் மூமின்களினுடைய பார்வையில் சூனியம் என்ற தலைப்புல அவர் உரை நிகழ்த்துகின்றேன் என்ற பெயர்ல உளறி கொட்டி விட்டு போயிருப்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். அதிராம் மன்றத்துக்குன்னே ஒரு ஃபேமஸான ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க. ஆட்டை கலவையாக்கணும் ஒரு அதிராம் பட்டணும் என்று கூறுவாரு. இந்த அப்பாஸ் என்பவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, ஒரு சிறுக்க தௌஹீத் மாதிரி காட்டிட்டு போயிருக்காரு. சூனியத்தை நம்புவதன் மூலமாக, சூனியத்தின் காரணமாக யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் எத்தகைய பாதிப்பு வேண்டாலும் ஏற்படும். அப்படி சூனியத்தினால பாதிப்பு ஏற்படுத்த முடியும், சூனியக்கார வைக்கிற சூனியத்துல பாதிப்பு ஏற்படும் என்று அவர் அல்லாஹ்வுடைய அந்த சிஃபத்தை ஒரு சூனியக்காரனுக்கு கொண்டு போய் கொடுக்கிறது தான் தௌஹீதுன்னு சொல்லி விளக்கம் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். இப்படி நம்புவவர்களை நாம் முஷ்ரிக் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய சிஃபத்தை கொண்டு போய் எந்த ஒரு மனிதனுக்கு எவன் ஒருத்தன் கொடுக்கிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான், அவன் முஷ்ரிக்காக ஆகிவிட்டான் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அதைத்தான் சொல்லி காட்டுகின்றான். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல எவனும் கிடையாது. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஒப்பாக ஒருவனும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்க, இங்க உட்கார்ந்துகிட்டு எவனா என்னமாவது செய்வானா சூனியம் என்ற பெயர்ல? யாருக்கு என்ன பாதிப்பு எப்படி ஏற்பட வேண்டும், எந்த அளவுக்கு ஏற்பட வேண்டும் என்பதை அது ஏற்படும் இந்த சூனியக்காரனுடைய சூனியத்தின் மூலமாக என்று சொல்லி இப்படி ஒரு பக்காவான இணை கற்பிப்பு வாதத்தை முன்வைத்துக் கொண்டு விட்டு இதுதான் தௌஹீது, இப்படித்தான் தௌஹீதை விளங்க வேண்டும் என்று ஒரு வாதத்தை வைத்துவிட்டு அதை நிலைநாட்டி விட்டு போயிருக்கின்றார். இது நீங்க பாத்தீங்கன்னா அவரு கொள்கை கெட்டவராக மாறி இருக்கின்றார். நம்ம தௌஹீத் ஜமாத்துல இருக்கும் பொழுது அவர் சொன்ன கொள்கை என்ன, இப்ப அவர் என்ன பேசிக் கொண்டிருக்கின்றார் என்பது எல்லாத்துக்கும் உள்ளங்கை நெல்லிக்கணி. இப்படி இருக்கிற நிலையில இவரை ஒரு கொள்கை கட்ட கூட்டம் தான் மேடை ஏற்றுது. தாரு தௌஹீத் என்ற பேரு தௌஹீதுடைய வீடாம், அது தாரு ஷிர்க், ஷிர்கினுடைய இல்லம் என்று பேரை மாத்துங்க முதல்ல. ஏன் அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கக்கூடிய வேலைய, அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கக்கூடிய வாதத்தை ஒருவர் வைக்கின்றார். அதை உங்களுடைய மேடையில பேச விட்டு விட்டு இதுதான் தௌஹீத் என்று சொன்னா கேட்பையில நெய் வரையுது அப்படின்னா கேட்கிறவெல்லாம் கேனையா? நீங்க இந்த மாதிரி அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கக்கூடிய வாதத்தை வைத்துவிட்டு இது முஸ்லிக்கு என்ற ஒரு நிலையில இருந்து கொண்டு அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்வீர்கள், கேட்டா தௌஹீத் என்று சொல்வீர்களா? அதுல ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறாங்க. இந்த மாதிரி கேள்வி பதில் நிகழ்ச்சி, கேள்வி பதில் என்ன கேட்கிறாங்க? அதாவது அல்லாஹ் நாடினால் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு முஸ்லிம்கள்
இதுக்கு ஆதாரம் இருக்குது. அல்லாத அதிகாரம் அல்ல இருக்கு. சூரியத்துல பாதிப்பு இருக்கிறது. அந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அல்லாஹ். யாருக்கு ஏற்படணும், எப்ப ஏற்படணும், என்ன பாதிப்பு ஏற்படணும், எவ்வளவு அந்த பாதிப்பு இருக்கணும், இது எல்லாத்தையும் டிசைட் செய்யக்கூடியவன், முடிவு செய்யக்கூடியவன் அல்லாஹ். யாருக்கு ஏற்படணும், எப்ப ஏற்படணும், என்ன பாதிப்பு ஏற்படணும், எவ்வளவு அந்த பாதிப்பு இருக்கணும், இது எல்லாத்தையும் டிசைட் செய்யக்கூடியவன், முடிவு செய்யக்கூடியவன் அல்லாஹ். யாருக்கு ஏற்படணும், எப்ப ஏற்படணும், என்ன பாதிப்பு ஏற்படணும், எவ்வளவு அந்த பாதிப்பு இருக்கணும், இது எல்லாத்தையும் டிசைட் செய்யக்கூடியவன், முடிவு செய்யக்கூடியவன் அல்லாஹ். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, யாருக்கு எவ்வளவு பாதிப்பு எந்த நேரத்தில் எப்படி ஏற்பட வேண்டும் என்பதை முடிவு செய்யக்கூடியவன் அல்லாதான். நீ வைக்கக்கூடிய சூனியக்காரன் வைக்கக்கூடிய சூனியத்துல அப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லி இவர் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். ஆனால் இந்த கொள்கையிலேயா இந்த கொள்கை கெட்ட கூட்டம் தாரு தௌஹீத் இருக்கின்றார்கள். அவர் என்ன சொன்னாரு, சூனியத்தை பற்றி அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, சூனியத்தை பத்தி தெளிவாக சொல்றாரா இல்லையா? என்ன சொல்றாரு? தாரு தௌஹீதுடைய கொள்கையை பத்தி அந்த கூட்டத்தினுடைய தலைவர் பேசினாரு, விவாதத்துல சொன்னாரு. ஆனா இதை கேட்கிறாங்க, உங்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்க, நீங்க தாரு தௌஹீதுல பேசுறீங்க, என்ன வேணாலும் எப்படி வேணாலும் எப்ப வேணாலும் ஏற்படலாம் என்ற பாதிப்பு ஏற்படும் வேற நீங்க சொல்றீங்க. இப்படி நீங்க சொல்றீங்கள, சூனியத்தினால எந்த பாதிப்பு வேணாலும் எப்படி வேணாலும் யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் ஏற்படலாம், ஆனா அல்ல நாடுனா என்று சொல்கின்றீங்களே, இது சரியா என்று சொல்லி கேள்வி கேட்கப்படுகின்றது. கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்றாரு பாருங்க. அதான் அந்த விவாதத்துல ஜமீல் காக்கா சூரியத்துக்கு எதிர்ப்பா போராட்டம் பண்ணதாகவும் ஆட்டோ எடுத்துக்கிட்டு மல்லிபுரம் சூரியக்காரன் அடிச்சு வரணும்னு சொன்னாங்க. அதே மாதிரியில அதே கொள்கையில் உள்ள சகோதரர் ஜமாத்தின் அவர்கள் சூரியத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரிய வைத்ததாக நாங்க நம்புகிறோம் அப்படின்னு அதே மாதிரில சொல்றாங்க. அதே மாதிரில எங்க இருக்கிறீங்க, என்ன கொள்கையில இருக்கிறீங்க, என்ன உங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறத முடிகள் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, சமீபத்தில் அகிலாமட்டத்துல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கும் தாரு தௌஹீத் அவங்களுக்கு மத்தியில் விவாதம் நடந்துச்சு. இந்த விவாதத்துல ஜமீல் காக்கா, நான் அவங்க பேசுனது நான் கேட்டேன். ஜமீல் காக்கா பேசும்போது சூரியத்துக்கு எதிராக நாங்க பயங்கரமா கலந்து இருந்தவங்க, சூரியக்காரங்களே அடிச்சு வரட்டுனவங்க அப்படின்னு அவர் சொன்னார். அது சகோதரர் ஜபால் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரசூலுல்லாஹி சூனியம் செய்யப்பட்டதாக பாதிப்பு ஏற்பட்டது ஹதீஸ் இருக்குது, ஆதாரமா அதை நாங்க நம்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்ன இவங்க ரெண்டு பேருக்குள்ளே முரண்பாடு இருக்குது. ஒரு ஆள் சூனியத்துக்கு எதிராக சூரியக்காக வரட்டுங்கிறாரு, ஒரு ஆள் ரசூலுல்லாஹி செய்யப்பட்ட ஹதீஸை நம்புறேங்கிறாரு. அந்த மாதிரி நீங்க இருக்கிறீங்க, என்னதான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்டுக்கிறாங்க. அன்பான சார்பில் இதுல எங்கேயும் முரண்பாடு இல்லை, யாரும் எந்த குழப்பத்திலும் இந்த எல்லாம் கரெக்டா தான் இருக்கிறோம். ஜமீல் காக்கா என்ன செஞ்சாரு, சூனியத்தால் பாதிப்பை ஏற்படாத விவாதத்தில் பேசினார். அவரு அப்படி வீடியோ கொண்டுவாங்க. அது எழுதுங்களா, யாரும் பேசுற வீடியோ அதான் வாழ்க்கை பார்த்தேன். அவர் எங்கிட்ட அப்படி பேசல. சூனியத்தால பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு அவர் சொல்லல. ரசூலுல்லாஹி சூனியம் செய்யப்பட்ட அதிக பொய் அப்படின்னு சொன்னாரா, அதையும் அவர் சொல்லல. அவர் சொன்னது என்ன, சூனியத்தால வரட்டும் சொன்னாரு. ஜமீல் காக்கா விவாதத்துல சூனியக்காரனை வரட்டு ஒண்ணு மட்டும்தான் சொன்னாரு, எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு அவர் சொன்னா அதை நீங்க வீடியோ காட்டுங்க பார்ப்போம். நான் விவாதத்தை நான் பார்த்தேன், விவாதத்துல அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை என்று சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். இப்ப அந்த லிங்க் வர்ற வரைக்கும்
நம்ம மற்ற விஷயங்களை சொல்லிட்டு இருக்கேன். வந்தவனே நான் உங்களுக்கு அதை போட்டு காட்டுறேன். அந்த வீடியோ ஆனா இருந்தா காட்டுங்க பாப்போம். தேவையா இந்த சர்ச்சை தேவையா? ஜென்ரேட்டர்ல கரண்ட் கட்ட ஜென்ரேட்டர்ல இருந்து வரலையா? சப்ளை வரல. நான் யாரும் செஞ்சு வளர்க்க வேண்டிய அவர்களாகவே அடித்துக் கொள்வார்கள் என்றது நான் 30 வருஷமே சொல்றேன். கேமரா அனுப்பிக்கிட்டேன். ஓகேவா? சூனியத்தினால பாதிப்பே ஏற்படாது அப்படின்னு சொல்லி ஜமீல் காக்கா சொல்லல. சொன்னீங்களோ? பக்கத்துல கேட்கிறாரு. அவர்தான் உட்கார்ந்து இருக்காரு இங்க மேடையில. சொல்லல அவரும். நான் சொல்லல, அப்படி சொல்லவே இல்லை. இவங்க சொன்னதா சொல்றாங்க. பாத்தீங்களா அப்படி பெரிய பொய் பாத்தீங்களா அப்படின்றாரு. சரி, என்ன சொன்னாரு ஜமீல் காக்கா? என்ன சொன்னாரு? கொள்கை குன்றினுடைய விளக்கத்தை பாருங்க. நண்பர் பிஜே வந்தாரு, வந்து சில விளக்கங்கள் சொன்னாரு. அதுதான் எங்களுடைய சூனியம் பற்றிய எங்களுடைய கொள்கை. இப்ப என்ன சொல்றாரு? சூனியத்தினால கைய கால முடக்க முடியும், ஒருத்தன்ற உயிரை பறிக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கடைசி கட்டமாக என்ன செய்ய முடியும்? கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே உள்ள உறவை பிரிப்பதற்கு உண்டான வேலை செய்ய முடியும். இது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். சூனியம் தாக்கா எல்லாம் செஞ்ச முடியும் நம்பிடக்கூடாது. அதுதான் எங்களுடைய சூனியம் பற்றிய எங்களுடைய கொள்கை. அதுதான் எங்களுடைய சூனியம் பற்றிய எங்களுடைய கொள்கை. என்ன சொல்லியிருக்காரு? இதைத்தானே கேள்வி கேட்டு கிழிச்சோம். கிளின்னு கணவன் மனைவி கிழிக்க முடியும் அப்படின்னு நம்புறதை தவிர மத்த ஒன்னும் கிழிக்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அவன் என்ன செஞ்சிருவான் சூனியக்காரன். நீங்க எல்லாம் இப்ப என்னைய கொலை பண்ணிப்பாரு, அப்படி பண்ணிப்பாரு, இப்படி பண்ணிப்பாரு, கிறுக்காக்கி பாருன்னு சொல்லி இப்ப அவங்க எல்லாம் இது பண்ணி விடுறீங்க, சவால் விடுறீங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க கிளின்னு கிழித்தவர்கள். நாங்க எப்படி சவால் விட்டோம் தெரியுமா? ஒண்ணு எங்களால செய்ய முடியாது நாங்க சொன்னோம் என்று சொல்லி அவர் பேசுனாரா இல்லையா? இப்படி பேசியவரு இது சம்பந்தமான கேள்வியை கேட்டார். கேட்கக்கூடிய கேள்வி என்ன? நீங்க சூனியத்தினால எப்படிப்பட்ட பாதிப்பும் யார் மேல வேணாலும் எப்படி வேணாலும் ஏற்படும் நீங்க சொல்றீங்க. ஜமீல் காக்கா அப்படி சொல்லலையே அப்படின்னா அப்ப உங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன? கொள்கை கட்ட கூட்டம் தானே சொன்னோம். அதனாலதான் அந்த தலைப்புல விவாதம் பண்ணி நீங்க கொள்கை கட்டவர்கள் என்று நிரூபிச்சோம். 4 நாள் நிரூபிச்சோமா இல்லையா? இவரெல்லாம் நிரூபிச்சதுக்கு அப்புறம் திருப்பி நாங்க கூட்டம் போட்டு நாங்க கொள்கை கட்டவங்க தான் என்று நிரூபித்து விட்டு போயிருக்கின்றீர்கள். இதுதான் உள்ள விஷயம். அதுல விளக்கம் என்ற பேர்ல நீங்க உளறல்கள் இப்ப ஒவ்வொன்னா அம்புட்டையும் பட்டியல் போடுறேன். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூனியத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டு யுஹய்யல் இலைஹி அவர்கள் பிரம்மையூட்டப்பட்டார்கள் என்று நம்புறீங்களா இல்லையா? அவங்கள மனநோயாளி நீங்க சொல்றீங்க. அப்படி மனநோயாளி என்று அல்லாஹ்வுடைய தூதர் மீது இட்டு கட்டுகின்றீர்களே. இப்படிப்பட்ட கொள்கையில போனதுனால இவர்கள் மனநோயாளியாக மாறிவிட்டார்கள். அதுக்கு உண்டான ஆதாரத்தை ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். முதல்ல என்ன வாதம் வைக்கிறார் அப்படின்னா, அதாவது உளறலுக்கு பதில் சொல்லிட்டு இதுக்கு வரைக்கும் உளறதான் நம்ம சொல்ல இருந்தோம். அதாவது அப்பாஸ் அலியின் உளறல்களுக்கு வரிக்கு வரி பதில் தலைப்பு போட்டோமா, உடனே மேடையில ஏறிக்கிட்டு கேட்கிறாரு,
நான் வந்து இப்ப இன்னைக்கு 6:30 மணிக்கு தான் பேசவே போறேன். அதுக்கு முன்னாடியே உளறல்களுக்கு பதில் போட்டிருக்கிறாங்க. நான் உளர போறதே இனிமேதான். இதுக்கு முன்னாடியே நான் இங்க உளறி இருக்கேன். இப்பதான் 6:30 மணிக்கு தான் உளர போறேன். அதுக்கு முன்னாடியே வரைக்கும் வரி பதில் எப்படி போடுறீங்க? இது சரியானு கேட்கிறாரு. அப்ப வந்து இந்த ஜமாத்தை விட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொள்கைவாதி மாதிரி போட்டீங்களே, போயிட்டு என்னென்னலாம் உளர்னீங்க அதெல்லாம் வரிக்கு வரி கிழிச்சோம்ல, வரிக்கு வரி தெளிவுபடுத்திருக்கோமா இல்லையா? இவ்வளவு தெளிவுபடுத்தி இருக்கும் பொழுது அப்ப வந்து இந்த பொதுக்கூட்டம் அவையாமண்டலத்துல பொதுக்கூட்டம் பேசுற வரைக்கும் வாயவே திறக்கவே இல்லை, ஊமையா இருந்தேன்னு சொல்ல போறீங்களா? அது வரைக்கும் என்னென்ன உளர்னீங்களோ அந்த உளறலுக்கு எல்லாம் வரிக்கு வரி பதில் போட்டா நான் தான் இங்க உளர இன்னும் ஆரம்பிக்கல அதிராமண்டலத்துல, அதுக்கு முன்னாடி எப்படி என்று கேட்கின்றார் என்றால் இப்ப எந்த அளவுக்கு ஒரு உளர்றாருன்னு தெரியுதா இல்லையா? இதுதான் விஷயம். அதோடு மட்டும் இல்லாம இதுதான் விளக்கமா சொல்லலாம்னு வந்தோம். ஆனா இங்க பேசிட்டு போயிருக்காரு சுபானந்தா. நீங்க அந்த இதை பாத்தீங்கன்னா அதை கேட்ட நபர்கள்ட்ட உட்கார்ந்து பயான் கேட்ட ஆளுகள்ட்ட கேட்டிருக்கிறாங்க நம்ம சகோதரர்கள், என்ன புரிஞ்சுச்சா, என்ன பேசினாரு அவருக்கும் புரியல, கேட்ட எங்களுக்கும் புரியல என்றுதான் சொல்லிவிட்டு போயிருக்கிறாரு. அந்த கிளிப்பிங் எல்லாம் வேற அனுப்புறாங்க. கிளிப்பிங் எல்லாம் அனுப்புனா ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்ற பேர்ல போட்டு உழப்பி என்ன சொல்ல வர்றாருன்னு அவருக்கே விளங்கல. அவர் பேசுனதுக்கு மாத்திரமா அவரே பேசுறாரு. எல்லாத்தையும் இப்ப தோல் உரிப்போம் அப்படி என்னென்ன வாதம் எல்லாம் வச்சாருன்னு. முதல் வாதம் என்ன வைக்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் வாதம் என்னன்னா நம்ம வந்து பிரிக்கிறோம். இதுதான் அவர் வைக்கக்கூடிய முதல் வாதம். சமுதாயத்துல பிரிவினை ஏற்படுத்தணுமா? யாரு சொன்ன வாதம் தெரியுதா? சூழ்நிலை இதுதானே சொல்லிட்டு இருந்தா பிரிவினை ஏற்படுத்திட்டாங்க, சமுதாயத்தை கூடு போட்டாங்க என்று சொல்லி என்ன சொல்லுவான்? அதுக்குன்னு தனி ஒரு மாநாடு எல்லாம் போட்டு நடத்திக்கிட்டு அக்கிமுத்தீன் வலா தத்தஃபர்ர குஃபீஹி அல்லாஹ் என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்கள் வந்து இந்த தீனை நிலைநாட்டுங்கள், இதிலே பிரிந்து விடாதீர்கள் என்று எல்லாம் சொல்றான். பிரிந்து விடாதீர்கள் கத்துவாங்க. அந்த வசனத்தை தான் முதல் ஆதாரமா வைக்கிறார். பிரிச்சுட்டாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? அக்கிமுத்தீன் வலா தத்தஃபர்ர குஃபீஹி என்று சொல்கின்றான். அல்லாஹ் அதையா சொன்னா? அல்லாஹ் அந்த வசனத்தில் என்ன சொல்றான்? பிரிந்து விடாதீர்கள் என்றால் வலா தத்தஃபர்ரகு ஃபீஹி, அதிலே நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். எதுல பிரிந்து விடாதீர்கள்? அகீமுத்தீன், தீனை நிலைநாட்டுங்கள். தீனை நிலைநாட்டுவதில் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ் அப்படி சொல்றான். தீனை பிரிச்சு நாசமாக்கிறாரா? வேறால போய் முட்டாத, மதுகபு என்று சொல்லாத, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அவனுடைய தூதரை மட்டும்தான் பின்பற்றணும், அல்லாஹ்க்கு மட்டும்தான் ஆற்றல் இருக்கின்றது, அனைத்து வல்லமையும் சர்வ வல்லமையும் ஆற்றலும் அவனுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. புன் என்றால் ஆகு என்றால் ஆகக்கூடிய வல்லமை அவனுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. அதை கொண்டு போய் சூரியக்காரனுக்கு கொடுத்து நீ முஸ்ரிக்காயி, சூரியக்காரனுக்கு கொடுத்து நீ முஸ்ரிக்காயி, நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடாத, நீ பிரிந்து விடாத, இதைத்தான் எல்லாம் சொல்றான். ஆனா என்ன சொல்றாரு? இந்த வசனத்தை நமக்கு எதிராக காட்டுறாரு. வல்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுடைய கையில நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் அல்லாஹ் சொல்லிட்டான். அதனால நம்ம பிரியக்கூடாது. இவங்க என்ன செய்யறாங்க? தவி ஜமாத்து பிரிக்கிறாங்க. யாரு வச்ச வாதம் இது? நம்ம பிரிக்கின்றோம் என்றால் என்ன? நாங்க பிரிச்சோம்? நாம் சத்தியத்தை சொல்லி சத்தியத்தின் பக்கம் மக்கள் அழைச்சா இதைத்தானே அந்த சுன்ன ஜமாத்துக்காரன் சொல்லிக்கிட்டு இருந்தான். இதைத்தானே அந்த தர்கா வணங்கிகள் சொல்லிக்கிட்டு இருந்தார்கள். இதைத்தானே அந்த தரிகாவாதியில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்படி தர்காவாதியும் தரிகாவாதியும் சொல்லிக் கொண்டிருந்த அதே குற்றச்சாட்டை இப்ப வந்து இவர் சொல்லிதான் இதை ஆரம்பிக்கிறார் என்றால் எந்த அளவுக்கு மூளை பிறந்து போச்சு தெரியுதா இல்லையா? மூளை குழம்பிருச்சுன்னு கன்ஃபார்ம் ஆகுதா இல்லையா? அதுல விரல செய்யறத பத்தி பேசுறோம்னா அதுதான் பிரிவினை கிடையாது. முஸ்லிக்குன்னு ஒருத்தவங்க சொல்றீங்கல்ல, அதுதான் பிரிவினை. முஸ்லிக்குன்னு சொல்றதுதான் பிரிவினையா? அப்படி யாரையும் சொல்லிடக்கூடாதான். அப்ப வந்து இந்த கபரு முட்டி கூட்டத்தை நீங்க என்ன சொல்றீங்க? முஸ்லிக்குன்னு சொல்லுவீங்களா இல்லையா? தர்கால போய் ஒருத்தன் கையேந்துறான், யாரெல்லாம் எனக்கு வந்து இந்த அவுளியா மூலமா எனக்கு வாங்கி கொடு, நீ கொடு, அவுளியாக்களை நீ அல்லாட்ட வாங்கி கொடுங்க என்று அவுளியாக்களிடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களை என்ன சொல்கின்றோம்? முஸ்லிக்குன்னு சொல்றோமா இல்லையா? இவர் இந்த கருத்துல இருக்கின்றாரா இல்லையா? இந்த கூட்டத்தை போட்ட அந்த தாரு சிறுக்கு என்ற அமைப்பினர் வந்து தாரு தவியும் சொல்லக்கூடாது, தாரு சிறுக்குன்னு தான் சொல்லணும். தாரு சிறுக்கு என்ற கூட்டம் வந்து அந்த கூட்டத்தில் அந்த கொள்கையில இருக்கின்றார்களா இல்லையா? அப்ப அவங்க முஸ்லிக்குன்னு சொல்லி பிரிக்கலாமா? முஸ்லீம் தானே ஆகணும் அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இன்னும் சொல்ல போனா ஜமாலி தெளிவாக சொல்றாரு, நாங்க தான் ஒரிஜினல் தௌஹீத் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அதையெல்லாம் ஒப்புக்கொள்ள முடியுமா? அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? என்னன்னு கேட்டா இல்ல, குர்ஆன் வசனத்துக்கு மாற்றமாக செய்யறான் சொல்றியா இல்லையா? குர்ஆன் இன்னும் சொல்ல போனா
அவனை முஸ்லிக்குன்னு நீ சொல்றீங்க. நீ காட்டுற மாதிரி தப்பா ஆதாரம்லாம் அவன் காட்டல. அவன் இதை விட ஸ்ட்ராங்க ஆதாரம் காட்டுறான். நாங்க ஏன் அவுலியாக்கிட்ட போய் கேட்கறோம் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்திருக்காங்க. எப்படி தெளிவுபடுத்திருக்காங்க? யார் என்னுடைய அடியான் என்னை எப்படி நெருங்குறான் தெரியுமா? இப்படியான வணக்கத்தின் மூலமா நெருங்குறான். அவன் நல்லடியானாக இருக்கின்ற நிலையில அவனுடைய பிடிக்கின்ற கையாக நான் மாறிவிடுகின்றேன், அவனுடைய காலாக நான் மாறிவிட்டேன், அவன் கேட்கக்கூடிய செவியாக நான் ஆகிவிட்டேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த ஹதீஸ் தான் எடுத்து காட்டுறேன். அல்லாஹ் இப்படி சொல்றான் பாத்தீங்களா? அவுலியாக்களுடைய கையா அல்லாஹ் மாறிட்டானா? அவுலியாக்களுடைய காலா அல்லாஹ் மாறிட்டானா? அவுலியாக்களுடைய செவியா அல்லாஹ் மாறிட்டானா? அப்ப அவுலியாக்களை கேட்கணுமா இல்ல? நியாயமா தானே கேட்கிறான். அவன் கேட்கற எதுக்கு? அவன் அப்படி அவுலியாக்கள் இடத்துல போய் கேட்கக்கூடியவர்களையே முஸ்லிம்கள் என்று நாம சொல்றோம். அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கக்கூடிய செயல் அவன் செய்யறான். அல்லாஹ்வுடைய ஆற்றல கொண்டு போய் அந்த அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். அதனாலதான் அவர்கள் முஸ்லிம் என்று சொல்கின்றோமா இல்லையா? அதே மாதிரி அல்லாஹ்வுடைய ஆற்றலை கொண்டு போய் நீங்க கொடுக்குறியா இல்லையா? நீங்கள் கொடுக்கின்றீர்களா இல்லையா? அதனாலதான் முஸ்லிம் சொல்றோம். அதோடு மட்டும் இல்லாம தலப்பு கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கு. தலப்புகளைத்தான் பின்பற்ற வேண்டும். எந்த அளவுக்குன்னா சஹாபாக்கள் சொல்வது மார்க்க ஆதாரம், சஹாபாக்களை மார்க்க ஆதாரமாக எடுக்க வேண்டும். அவர்கள் நம்முடைய வழிகாட்டிகள் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக கொள்வது போல சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கின்றார்களே, அவர்களை பார்த்து இந்த அப்பாஸ் அலி என்ன சொல்றாரு? இவங்க வழிகட்டவங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய இடத்துல கொண்டு போய் இந்த சஹாபாக்களை வச்சு விட்டாங்க. இவங்க தன்னுடைய அந்த ஹலால் ஹராமாக்கக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ்க்கு மட்டும் வழங்காம சஹாபாக்களுக்கும் கொடுத்து சஹாபாக்களை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சு இவங்க காபிராக ஆகிவிட்டார்கள் என்று சொல்கிறாரா? சொன்னாரா இல்லையா? இந்த வாதத்தை வைத்து வழிகட்ட சலபி கொள்கை என்ற பெயர்ல எழுதினாரா இல்லையா? அப்ப அவங்கள நீங்க முஸ்லிம்கள், அவங்க காபிர்கள், அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டான், ஏன் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்த்து விட்டான் என்று நீ வச்சியா இல்லையா வாதத்தை? நீ இப்படி வைக்கின்றாய் என்றால் அப்ப இதுதானே, அப்ப அவர் முஸ்லிம் சொல்லி அவங்க மத்தியில பிரிவினை ஏற்படுத்துறீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? என்ன இருக்காதான் நாங்கள் சொல்கின்றோம். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய செயலை நீங்க செஞ்சதுனால தான் உங்களை முஸ்லிம் என்று சொல்றோமா, அல்லது நாங்க எங்க இஷ்டத்துக்கு சொல்றோமா? இது அவருக்கு முதல் வாதத்துக்கு பதிலா சொல்லிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து வைக்கிறார் வாதம். புகாரி, முஸ்லிம் இந்த இமாமையெல்லாம் இவங்க முஸ்லிம் இவர்கள் சொல்கிறார்கள். நம்ம சொல்றோமா? புகாரி இமாமு, முஸ்லிம் இமாமையெல்லாம் நம்ம முஸ்லிம் சொல்றோமா? ஏன்? அவங்க எல்லாம் அந்த சூனிய ஹதீஸை நம்பி இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் அந்த சூனிய ஹதீஸை நம்பி இருக்கிறதுனால அவங்க எல்லாம் முஸ்லிம்கள் என்று இவர்கள் சொல்கின்றார்கள். அவங்கள்ட்ட போய் கேட்டா புகாரி இமாமுக்கு தெரிஞ்சிருக்காது, அவர் அதை நம்புனாருன்னு ஆதாரம் காட்ட முடியுமா? நம்ம கேட்கிறோம். நம்ம என்ன சொல்றோம்? புகாரி இதை பதிவு பண்ணிருக்காரு, முஸ்லிம் இமாம் இதை பதிவு பண்ணிருக்காருன்னா பதிவு பண்ணது எல்லாத்தையும் அவர் நம்பல, பதிவு பண்ணது எல்லாமே அவருடைய கொள்கை அல்ல. அவர் ஒரு வந்த தகவலை பதிவு செய்திருக்கிறார். இதுதான் நமக்கு நம்மளுடைய வாதமாக வைக்கின்றோம். அதுக்கு அந்த விவாதத்திலேயே நம்ம கேட்டோம். புகாரி இமாம் குரங்கு உபச்சாரம் பண்ணதா ஒரு செய்தி வருது, அந்த ஹதீஸை பதிவு பண்ணிருக்கிறாங்க. குரங்கு உபச்சாரம் பண்ணுச்சு, உபச்சாரம் பண்ண குரங்க பெண் குரங்கு என்ன பண்ணோம், நாங்க எல்லாரும் அதுக்கு கல்லெறி தண்டனை கொடுத்தோம். ஹதீஸ்ல வருது. அந்த புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமா அறிவிப்பாளர்கள் வரிசையோடு கூடிய செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா வரல. இது ஐயாமுல் ஜாஹிலியால அறியாமை காலத்துல நடந்த ஒரு சம்பவம் என்று ஒரு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. என்ன செய்தி? இந்த மாதிரி ஒரு உபச்சாரம், பெண் குரங்கு உபச்சாரம் பண்ணிச்சான். பெண் குரங்கு உபச்சாரம் பண்ண பெண் குரங்க எல்லா குரங்குகளும் சேர்ந்து கல்லால் எறிஞ்சு கொண்டுச்சு. கல்லெறி தண்டனை கொடுத்தாங்களாம். அதுல நானும் சேர்ந்துகிட்டேன்னு ஒரு நபர் சொல்றாரு. இதுதான் செய்தி. இதை என்ன கேட்டோம்? புகாரி இமாம் இதை பதிவு பண்ணிருக்காரு, சூனிய ஹதீஸை பதிவு பண்ணிருக்காருன்னா சூனியத்தை அப்படியே நம்பி அல்லாஹ்வுடைய ஆற்றல் எல்லாம் அந்த சூனியக்காரனுக்கு வந்துருச்சு நம்பியா பதிவு பண்ணாரு. ஒரு தகவல் வந்திருக்கு, ஆதாரப்பூர்வமான செய்தியா இருந்தா அவர் எந்த செய்தியா இருந்தாலும் பதிவு பண்ணுவாரு. சரியா? அது கொள்கைக்கு எதிரானதா இருக்கா அதெல்லாம் அவர் பார்க்க மாட்டாரு. இது ஆதாரப்பூர்வமா வந்திருக்கிறது அப்படின்னு பதிவு பண்ணுவாரு. பதிவு பண்ணதையெல்லாம் அவர் நம்புனாருன்னா அப்ப இதை அவர் நம்புனாரா? குரங்குக்கு மத்தியில கல்யாணம் நடக்குமா?
குரங்கு உபச்சாரம் பண்ணுச்சுன்னா எந்த குரங்கு பொம்பளை குரங்கு வந்து உபச்சாரம் பண்ணுச்சு, அது புருஷன் குரங்கு இது, இதெல்லாம் யாரு கண்டுபிடிச்சா, இதெல்லாம் யாரு வந்து பார்த்தது, குரங்குக்கு கல்லறி தண்டனை கொடுக்கறதா இருந்தா 4 சாட்சி எந்த குரங்கு வந்துச்சு, எந்த குரங்கு 4 குரங்கு சொல்லிச்சு, குரங்குக்கு மத்தியில வந்து கல்யாணம் சப்தர் ஓதி கல்யாணம் நடத்தி வைப்பாங்களா, குரங்குக்கு வந்து சாட்சி வழியெல்லாம் இருக்கா, குரங்கு வலிமா கொடுக்குமா, குரங்கு வந்து தலாக்கு சொல்லுமா, அப்படின்லாம் கேள்வி கேட்டமா இல்லையா? விட்டா குரங்கு மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணாலும் பண்ணிச்சு சொன்னாலும் சொல்லுவீங்கப்பா என்றெல்லாம் கேள்வி எல்லாம் கேட்டாரு. அப்ப இதுக்கு என்ன பதில் சொன்னீங்க? ஒரு நாய் ஏறுற மாதிரி ஒரு குரங்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, இதை பார்த்து ஒருத்தர் இருந்தாராம். இப்படி சொல்லி மறுப்பினார்கள். ஆமா, இதுதான் அவருடைய கொள்கை, புகாரி இமாமுடைய கொள்கை. அதுதான் குரங்கு உபச்சாரம் பண்ணா கூட புகாரி இமாம் விட்டு விடைக்க மாட்டார். அந்த அளவுக்கு ஒரு விபச்சாரத்துக்கு எதிரான சொல்லு பார்ப்போம் என்றுதானே கேட்டோம். அப்ப அவர் பதிவு பண்ணதெல்லாம் நம்பிட்டாரா? அவரு பதிவு பண்ணிதான் ஒரு செய்தி இப்படி வந்திருக்கு, பதிவு பண்ணிடுவாரு. அது அவர் நம்புனாரா இல்லையான்றதுக்கு ஆதாரம் காட்டுறது நீ. இந்த மாதிரி வந்துகிட்டு குரங்கு உபச்சாரம் செய்தால் கல்லால் இருந்து கொள்ள வேண்டும் என்று புகாரி சொல்லி இருக்கிறார்னு காட்டணும். காட்டினாதான் அதை நம்புனதா அர்த்தம். அதே மாதிரி அபுலஹபை பத்தி ஒரு செய்தி பதிவு செஞ்சிருக்கிறாரு புகாரி இமாம். அபுலஹபினுடைய விஷயம் என்ன அப்படின்றத பத்தி அவங்களுடைய உறவினர் ஒருவருடைய கனவுல அபுலஹப் வந்தாராம். அப்ப அவங்க கேட்டாங்க, என்ன என்ன அபுலஹபே மருமையில எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்கும் பொழுது, ரொம்ப கொடுமையா இருக்கு மரும வாழ்க்கை அப்படின்னு அபுலஹப் சொன்னாராம். அபுலஹப் சொல்லிட்டு, என்ன இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பிறந்தப்ப ஒரு அடிமையை நான் விடுதலை செஞ்சேன்ல, அப்படி விடுதலை செய்யறப்ப இப்படி ஒரு கையை காட்டி இந்த கையை நீட்டி நீ விடுதலைன்னு சொன்னாலும், அப்படி நான் சொன்னதுனால இந்த விரலை நீட்டி நான் சொன்னேன், அதனால இந்த விரல்ல இருந்து நீர் சூழ்ந்து கொண்டிருக்கின்றது, அப்படி சுரக்கக்கூடிய நீரை நான் குடித்துக் கொண்டு ஏதோ என் காலத்தை போக்கிக்கிட்டு இருக்கேன், இந்த கையில உள்ள விரல் மட்டும் நல்லா இருக்கு, அதுல இருந்து தண்ணி ஒடியுது, அதை நான் சூப்பிக்கிட்டு இருக்கேன் என்று அபூலஹப் சொன்னான் என்ற செய்தி புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கா இல்லையா? புகாரில பதிவு செய்யப்பட்டா அப்ப அபூலஹபினுடைய மர்மை வாழ்க்கையில அவனுடைய விரல்ல இருந்து நீர் வடியுது, அந்த நீரை வந்து அதை குடிச்சுக்கிட்டு நரகத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்கின்றான் என்று புகாரி இமாம் நம்பினாரா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலன்னு தப்ப கட்டக்கூடாது. இருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையான்றது வேற விஷயம். இப்படி ஒரு செய்தியை புகாரி இமாம் நம்பினாரா இல்லையா? அதை மட்டும் சொல்லு. புகாரி இமாம் நம்ப மாட்டாரு, இல்ல அதெல்லாம் நம்ப மாட்டாரு அப்படித்தானே சொல்லணும். அதுதானே ஒரு மூமினுடைய பண்பு. அப்படித்தான் நாங்க சொல்லுவோம். நீ என்ன சொல்ற? பதிவு பண்ணது எல்லாத்தையும் நம்பினாருன்ற, பதிவு பண்ணது எல்லாத்தையும் நம்பினாருன்னா அப்ப வந்து புகாரி இமாம் எழுதி வைத்திருக்கக்கூடிய இந்த செய்தி, பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த செய்தி சரியா? அல்ல என்ன சொல்லி காட்டுறான்? தப்பத்தியதான் அபீலஹப், அபூலஹபுடைய 2 கரங்களும் நாசம் பண்ணிட்டு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் குறிப்பிட்டு சொன்னதே 2 கைய, அவனுடைய கரங்கள் நாசம் பண்ணிட்டு அல்லாஹ் சொல்றான். அந்த கரத்துல இருந்து விரல்ல இருந்து விரல் தண்ணி ஊறிச்சு அதை சூப்பிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னா இது பொய்யா இல்லையா? பார்த்தோன்னே பழிச்சுன்னு சொல்லிடலாமே. இப்படி கேள்வி கேட்டா நீங்க என்ன, உன்னுடைய பதில் என்ன? அதே மாதிரி சகுனம் என்பது 3 விஷயத்துல இருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த அபூலஹப் குரங்கு மேட்டரை கூட என்ன சொல்லிடுவாங்கன்னா, இது ரசூல் தான் சொன்னதா வரல, அதனால நாங்க ஏத்துக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லி தள்ளிடுவாங்க. சரி ஓகே, இந்த விஷயத்துக்கு என்னன்னு கேட்டோமே, அந்த இதுலயே கேட்டோமே, விவாதத்துல கேட்டோமே, என்ன கேட்டோம்? 3 விஷயத்துல சகுனம் என்பது இருக்கின்றது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். என்னென்ன விஷயத்துல? வீடு, கால்நடை, பெண்கள், இந்த 3 விஷயத்திலையும் சகுனம் பார்க்கலாமா? ஒரு வீடு வந்து ஒரு வீட்டுல குடியேறோம், நிறைய பறக்கத்து வருது, நிறைய பொருளாதாரம் வருதுன்னா அல்லாஹ் நாடிதான் இந்த வீட்டுல குடியேறினவனே பாத்தீங்களா பறக்கத்தன்வாய் சொல்லுவாங்களா இல்லையா? இப்படி சொல்லலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். இது அந்த ஹதீஸுக்கு அர்த்தம். ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணவனே பீடை ஆயிருச்சுன்னு வைங்க, இந்த பெண்ணை கல்யாணம் பண்ண ஒரே தொட்டதெல்லாம் கேவலமா போகுது என்று சொல்லி சகுனம் பார்ப்பார்களே, அந்த சகுனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆதரித்தார்கள் என்று செய்தி சொல்கின்றது புகாரில. இன்னும் கால்நடைகள் பற்றி சகுனம் பார்க்கலாம். இந்த ஒரு கார் வண்டி ஒண்ணு வாங்கினேன், தொட்டதெல்லாம் தொடங்குது, பட்டதெல்லாம் பறக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து சகுனம் பார்ப்பது கூடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் என்று அதை ஆதரித்ததாக ஒரு செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி என்ன நீ சொல்ற? இத வந்து புகாரி இமாம் நம்பி பதிவு பண்ணாரா அல்லது இது பொய்ன்னு நம்ப வைப்பாங்களா? நாங்க சொல்றோம் நல்லெண்ண வைப்போம் அவரை பத்தி, அப்படி நம்பியிருக்க மாட்டாங்க. சகுனத்தை எல்லாம் எதிர்த்திருப்பாங்க புகாரி இமாம். தகவலுக்காக பதிவு பண்ணிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது.
என்று சொல்லி, ஆனால் இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வரக்கூடிய செய்தி பொய்யான செய்தி, அதை ஏற்றுக்க மாட்டோம். இதே அவரிடத்துல கேட்கும் பொழுது விவாதத்தில் என்ன சொன்னாங்க? 4 நாள் கேட்டோம், பதில காணா. 4வது நாள் கடைசியில் சொன்னாங்க, இந்த செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? புகாரியில முஸ்லீம்ல பதிவுபட்டு இருந்தால் நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஏற்றிக் கொள்வோம், அதிலே நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம் என்று சொன்ன அதே வாய் சொல்லிச்சு அது பொய்யான செய்தி, அது சாது, அது இட்டு கட்டப்பட்ட செய்தி, முரணாக இருக்கிறது, அதனால அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னாரா இல்லையா? இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நீ என்ன சொல்ற? புகாரி இமாம் பதிவு செய்திருக்கக்கூடிய அனைத்தும் சரிதான், அவர் நம்பிதான் பதிவு செய்தார், அது அனைத்தையும் அப்படி அவர் நம்பினாரு என்று நீ சொல்றீங்க. அப்ப புகாரி இமாம முஸ்லிக்காக்குறது நீங்களா நாங்களா? நீங்கள முஸ்லிக்காக்குற. இப்ப சவுனத்தை புகாரி இமாம் நம்பிதான் பதிவு பண்ணாரு. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறானே, குல்லை யுஸீபனா இல்லாமா கத்தபல்லா உலனா வஹுவ மௌலானா, அவன் விதித்ததை தவிர வேறொன்றும் எங்களை அணுகாது, அவன் தான் எங்களுடைய பாதுகாவல் என்று நபியே நீர் கூறுவீராக என்று அல்லாஹ் சொன்ன அந்த நம்பிக்கைக்கு மாற்றமாக, அல்லாஹ் விதித்ததை தவிர வேறொன்றும் ஒன்றும் எங்களை அணுகாது என்ற அந்த நம்பிக்கைக்கு மாற்றமாக இந்த கால்நடையினால எனக்கு பீட, இந்த வீட்டுல போனதுனால எனக்கு பீட, இந்த பெண்ணை கட்டினதுனால பீடை என்று நம்பினார் என்று புகாரி இமாம் சொல்ல வரீங்களா? அப்படிதானே அர்த்தம் இதுக்கு. புகாரி இமாம் பதிவு பண்ணதையெல்லாம் நம்பல அப்படின்னு நம்ம சொன்னா, இல்ல அவர் நம்பியிருக்காருன்னு சொல்லி அவரை கொண்டு போய் முஸ்லிக்குன்னு ஏன் நல்ல சொல்ற? இது யாரு கேட்கிற கேள்வி? புகாரி இமாம் அப்படி பண்ணாரா, அதை நம்பினாரா இல்லையா? புகாரி இமாமுடைய நிலை என்ன? முஸ்லீம் இமாம் சொர்க்கத்துக்கு போவாரா நரகத்துக்கு போவாரா? இவர் எப்படி போவாரு? இதுக்கு எதுக்கு போவாரு? இப்னு மாஜா நூலாசிரியர் யாரு? அவர் எங்க போவாரு? நசாயி என்ன? இதுவா உன்னுடைய கேள்வி? யாருடைய கேள்வி தெரியுமா? இப்படி கேள்வி கேட்கலாமா? முதல்ல இதுதான் பெரிய வாதமா வைக்கிறாருங்க. புகாரி இமாம் புகாரி முஸ்லீம் எல்லாம் முஸ்லிக்கிட்டாங்க அப்படின்றாரு. புகாரி முஸ்லீம் முஸ்லிக்கு நாங்க எங்க சொன்னோம்? நீ தான் சொல்லிட்டு இருக்க. அவர்கள் நல்லவர்கள், அப்படி நம்பியிருக்க மாட்டார்கள் நீ அதுதான் நாங்க சொல்றோம். இப்ப புகாரி முஸ்லீம்லாம் இதை நம்பினார்கள் என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால் அதுல அவங்களுடைய நிலைமை என்னன்னு கேட்கிறதா இருந்தா, இது யாருடைய கேள்வி? ஃபிரௌன் கேட்ட கேள்வி. ஃபிரௌன் தான் இப்படி கேட்டான். மூசா நபியை பார்த்து கேட்டானா இல்லையா? மூசாவே என்ன இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு இணை இருந்துச்சா நரகம்னு சொல்ற, அப்ப என்னுடைய மூதாதையருடைய நிலைமையெல்லாம் என்ன என்று கேட்டானா இல்லையா? அதே கேள்வி நீங்க கேட்கிற, என்னுடைய மூதாதையருடைய நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அது குறித்த ஞானம் படைத்த இறைவனத்தில் இருக்கின்றது. என்னுடைய ரப்பு எதையும் மறப்பவன் அல்ல. இதுதான் எங்களுடைய பதில். இருந்தாலும் கூடுதல் விளக்கத்துக்காக சொல்லிக்கிறோம். சவுதி இமாம்களுடைய நிலை என்ன? இது எதுக்கு உனக்கு தேவையா? சவுதி இமாம் என்ன நிலையில இருக்காங்க, சவுதியில என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த செய்தி போச்சா இல்லையா? இதுதான் உனக்கு எதுக்கு? அவங்க படிச்சு அவங்களுக்கு அதை ஏத்துக்கிட்டாங்கன்னா பின்பற்றுவாங்க, இல்லாட்டினா அல்லாட்ட அவங்க பதில் சொல்ல போறாங்க. ஏன் உலகத்தில் உள்ள ஆளுகளை நீ கவலைப்படுற? ஃபிரௌன் மாதிரி ஏன் கவலைப்படுற? மூதாதைகள் என்ன என்று மூசாட்ட கேட்ட மாதிரி ரொம்ப கவலைப்படுறீங்களே ஏன்? இதைத்தான் நாங்க கேட்கிறோம். சவுதி இமாம்கள் இந்த நிலையில வாரில இருக்காங்கன்னா, புகாரி இமாம் சூனியத்தை நம்பினார், முஸ்லிம் நம்பினார், அதே மாதிரி சவுதி இமாம்கள் நம்பினார்கள் என்று சொல்வதாக இருந்தா எப்படி காட்டணும்னா, சூனியத்தின இந்த விதத்துல நம்புனா அது சிறுக்கு, இப்படி நம்பக்கூடியவர்கள் முஸ்லிக்குகள் என்று சொல்லி அவரிடத்துல சொல்லப்பட்டு அதை அல்ல நான் ஏத்துக்கிற மாட்டேன், சூனியத்தை நான் நம்பத்தான் செய்வேன், சூனியக்காரர்களுக்கு ஆற்றல் இருக்கிறது, அவர் அல்லாஹ்வை போல செயல்படுவார்கள் சொன்னா காட்டு நாங்க நம்புறோம். அப்படி நம்பினாலும் அவங்களுடைய செய்தியை ஏத்துக்கலாமா இல்லையான்னு ஒரு கேள்வி. இதுதான், இதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்கிறாங்க. புகாரி முஸ்லீம் இமாம்களுடைய செய்தியெல்லாம் அப்ப ஏற்றுக்கொள்ள கூடாதுல என்று கேட்கறதுக்கு தான் இந்த கேள்வியை கேட்க வர்றாங்க. இது சரியா? முதல்ல இந்த நிலைப்பாடு சரியா? முதல்ல சத்தியத்தை யாரு சொன்னாலும் ஏத்து நடப்போம், அதுதான் எங்களுடைய கொள்கை. ஷைத்தான் சத்தியத்தை சொன்னாலும் கேட்கணுமா இல்லையாங்க? அதுதான் நாங்க மூமியினுடைய பண்பு. ஆயத்துல் குர்சியை ஒரு சைத்தான், மனுஷ சைத்தான் ஓதி காட்டினால அவன் ஓதி இந்த மாதிரி இந்த இதை ஓதுனா நைட்டு அல்லாவுடைய பாதுகாவல் இருக்கும், சைத்தான் தீண்ட மாட்டான் என்று ஒரு மனுஷ சைத்தான் தான் சொன்னா அதை ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா? அல்லாவுடைய தூதரவர்கள் சொன்னார்களா இல்லையா? அவன் பொய்யன், அவன் சொன்ன செய்தி உண்மை என்று சொன்னார்களே, அவன் பொய்யனாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம், அதுதான் நிலைப்பாடு. நீ புகாரி பொய்யனாயிட்டா, புகாரி முஸ்லிக் ஆயிட்டாரு, முஸ்லீம் முஸ்லிக் ஆயிட்டா, நீ முஸ்லிக் ஆகிட்டு இருக்க.
நீ முஸ்லிம் ஆகிட்டு நாங்க நம்பலாமான்னு கேட்கிற. நாங்க முஸ்லீம் தான் நம்புறோம். அவங்க எல்லாம் முஸ்லீம் தான் நான் நம்புறோம். முஸ்லீம்க்கு நாங்க சொல்லல, நீயா சொல்ற, நீ தான் அந்த பட்டத்தை கொடுக்குற, கொடுத்துட்டு இவங்களை எப்படி ஃபாலோ பண்ணலான்னு கேட்கிற. அப்படி கேட்பதா இருந்தால் நம்ம கேட்கணுமா இல்லையா? ஷாஃபி இமாம் சொன்னார்கள் என்று ஒரு செய்தியை ஒரே மேற்கோள் காட்டுற, ஹனபி இமாம் சொன்னாங்க என்று சொல்கின்றீர்கள. அப்ப ஷாஃபி மதுஹப் ஹனபி மதுஹப்ல நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தமா? அப்ப மதுஹப் இமாம்களை ஏற்றுக்கொண்ட ஒரு கேள்வி கேட்கிறானா இல்லையா? என்ன கேட்கிறான்? ஷாஃபி இமாம் ஏத்துக்கிட்டாரு, ஷாஃபி இமாம் சொல்ற கருத்தை சொல்றீங்களே, ஷாஃபி அப்ப நீங்க என்ன மதுஹப் ஏத்துக்கிறீங்களா என்று கேட்கின்றார்கள். அப்ப என்ன சொல்றோம்? நாங்க மதுஹப் ஏத்துக்கிறல, அவங்க சொன்ன நல்ல கருத்துக்களை சொல்லுவோம் என்று சொல்கின்றீர்களா இல்லையா? அதுதானே புகாரி முஸ்லீமுக்கு வரும். அப்ப நாங்க ஒன்று செஞ்சா மட்டும் கூடாது, நீங்க மட்டும் அதை செய்வீங்க என்றால் இது சரியில்லை அப்படின்றத இவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் சொல்வதாக இருந்தா, அப்ப நீங்க ஏத்துக்கிறதா இருந்தா எப்படி ஏத்துக்கிறனும்? யார் யாரெல்லாம் உங்களுடைய நிலைப்பாட்டில் இருக்கின்றார்களோ அந்த நிலைப்பாட்டில் உள்ளவர்களுடைய அதிசயம் மட்டும்தான் நான் ஏற்றுக்கிறேன். டிக்கர் பண்ணி பார்ப்போம். நீ சரியான ஆளா இருந்தா உங்களுடைய நிலைப்பாட்டில் யார் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அந்த இமாம்களுடைய அதிசயங்களை மட்டும்தான் நான் ஏற்றுக்கொள்வேன். இல்லாத மற்ற ஆளுகளுடைய அதிசயம் அவர்கள் பதிவு செய்த செய்திகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று தைரியம் இருந்தா, திராணி இருந்தா டிக்ளேர் பண்ணுவாரா? பண்ண மாட்டாரு. அப்ப இதுல முரண்பாடு தெரியுதா இல்லையா? இது ஒரு விஷயமாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா இது அடுத்த வாதம். என்ன வாதம்? அதாவது நம்ம சொல்லக்கூடிய விளக்கம் போயிட்டா அவன் முஸ்லீம்னு தான் ஆயிடுவானா, விளக்கம் போவாட்டினா அவன் முஸ்லீமா இருப்பானா. எதுக்கு சொல்றோம்? அதாவது இணை கற்பித்தல் என்ற இந்த வாதத்தை முஸ்லிம் அதாவது சூனியம் என்பது இணை கற்பித்தல். சூனியத்தை நம்பி சூனியக்காரனுக்கு அல்லாஹ்வுடைய ஆற்றல் போல ஆற்றல் இருப்பதாக எவன் நம்புறானோ அவன் முஸ்லிம்னு நம்ம சொல்றோம். இந்த செய்தி இது நுணுக்கமான ஒரு விஷயம் இதுல அடங்கியிருக்கு. இந்த நுணுக்கத்தை விளங்கி கொண்டு இது சிறுக்கு என்று எவன் விளங்கினானோ அவன் முஸ்லிக் ஆயிட்டான். அந்த சிறுக்குன்னு விளங்கிட்டு அதுக்கப்புறம் அது கரெக்ட் தான் எவன் சொல்றானோ அவன் முஸ்லிக்கு அப்படின்னு சொல்றோம். சரியா? அதே இந்த செய்தி போகல, செய்தி போவாட்டினா அந்த போகாமலே அவர்கள் யாரையும் மரணித்திருப்பார்களே, ஆனால் அவருக்கு அந்த செய்தி போகாதனால அது குறித்து அல்லாஹ் ஒரு இடத்துல விசாரிப்பான். அது ஒரு குற்றம் இல்லை அவர் மேல அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல என்ன கேக்குறாங்கன்னா, இவங்க செய்தி போனா அவர் முஸ்லிக் ஆயிடுவாரு, போவாட்டினா முஸ்லீம். தமிழ்நாட்டுல பிறந்ததுனால மற்றதெல்லாம் முஸ்லிக்கு. இது நம்ம கருத்தை ஏத்துக்கிறாரு. மற்ற அரபியா பிறந்தவன்லாம் அவன்லாம் தப்பிச்சு ஓடிடுவான் என்பது போன்று நையாண்டித்தனமா அடுத்து ஒரு வாதத்தை வைக்கின்றார். இதுக்கு ஏற்கனவே விளக்கம் சொல்லி இருக்கிறோம். எப்படி விளக்கம் சொன்னோம்? அதாவது ஒரு செய்தி இதுதான் சத்தியம் என்ற செய்திய இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அபூ ஜஹல் அபூ லஹப்லாம் இருந்தான். அவனுக்கு இந்த செய்தி போயிருச்சு. இந்த செய்தி போய் அரபில உள்ள செய்தியை அவன் கேட்டுக்கிட்டான். அதே நேரத்துல இன்னும் பல பகுதிகளில் காட்டுவாசிகளா பல பேர் இருந்திருப்பாங்களா இல்லையா? அவங்களுக்கு இந்த செய்தி போயிருக்காது. அப்போ அவங்க மனதளவுல அல்லாஹ் ஒருத்தன் தான் நம்பிக்கிட்டு இருந்திருப்பார்களே, ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் போகல. அல்லாஹ்வுடைய தூதரை ஏத்துக்கிறல. அவன் ஏத்துக்கிறதுல காட்டுவாசியா இருந்த ஏத்திருப்பானா? ஏத்துக்க மாட்டான். அல்லாஹ் அவனுக்கு உனக்கு செய்தி வரல, முகமது வந்திருக்காருன்னு செய்தி உனக்கு வரல, அதனால உன்னைய நான் மன்னிச்சு விட்டுறேன் என்று சொல்லி அவனுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். அப்ப அபூ ஜஹல் அல்லாஹ் எழுப்பி கேட்கும் பொழுது அபூ ஜஹல் இந்த கேள்வியை கேட்டானா அல்லாஹ் என்ன போய் சொல்லுவான் அப்படின்னு கேள்வி எல்லாம் கேட்டுக்கிறோம். அபூ ஜஹல் எந்திரிச்சு, அல்லாஹ் என்ன இது மிகப்பெரிய அநியாயமா இருக்கு, முகமது நான் ஏத்துக்கிற மாட்டேன்னு சொன்னதுனால எனக்கு நரகம் சொல்லிட்ட, ஒரு காட்டுவாசி இருக்கிறான், அவன் முகமது நபியை ஏத்துக்கிறல, அவனுக்கு சொர்க்கமா? நான் அரபியா பிறந்ததுனால எனக்கு இந்த தண்டனையா? நான் பேசாம காட்டுவாசியா பிறந்திருக்கலாமே என்று அபூ லஹப் சொன்னா, அபூ ஜஹல் சொன்னான்னா அதுக்கு என்ன விளக்கம் சொல்லுவான்? அவனுக்கு செய்தி போகலடா, அவனுக்கு செய்தி போகாதனால அவனை மன்னிப்பான். உனக்கு செய்தி வந்துச்சா இல்லையா? உனக்கு செய்தி வந்திருக்கும் பொழுது நீ இதை மறுத்தேன்னா நீ முஸ்லிக்கு தான், அல்லாஹ்வுடைய தூதரை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவோமா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் இது போன்ற செய்தியை இதுக்கு இதே மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கின்றது. எப்படி வந்திருக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஒரு யூத பாதிரியார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? முகமதே, நீங்க இணை
இணை கற்பிக்காமல் இருப்பீர்களே ஆனால் நீங்க தான் சிறந்த சமுதாயம் அப்படின்றாரு. அதாவது நீங்க இணை கற்பிக்கிறீங்கன்னு சொல்றாரு, குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆச்சரியப்பட்டு சுப்ஹானல்லாஹ் நாங்க இணை கற்பிக்கிறோமா என்று கேட்டாரு. ஆமா, உங்களுடைய தோழர்கள் சத்தியம் செய்யும் போது என்ன சத்தியம் பண்றாங்க? வல் கால்பா அப்படின்னு சத்தியம் பண்றாங்களா இல்லையா? வல் கால்பா என்றால் கல்பாவின் மீது சத்தியமாக. கல்பா மேல சத்தியம் பண்ணலாமா? ஷிர்க் இல்லையா அது என்று கேள்வி எழுப்புகின்றார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல் கால்பான்னு இனிமே சொல்லாதீங்க, ரப்பில் கல்பா என்று சொல்லுங்கள், காபாவினுடைய இறைவன் மீது சத்தியமாக என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கட்டளையிட்டார்கள். அப்போ வல் கல்பா என்று சத்தியம் இடுவது இணை கற்பித்தல் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு ரப்பில் கல்பா என்று சத்தியம் இடுங்கள் சொன்னார்களே. இந்த யூத பாதிரியார் வந்து சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வல் கல்பா என்று சத்தியம் செய்த நிலையில மரணித்திருப்பார்களே, அவங்களுடைய நிலை என்ன? அவங்க எல்லாம் காப்பீர்களா? அந்த சஹாபாக்கள் எல்லாம் காப்பீர்களா? அந்த யூத பாதிரியார் வந்து சொன்னதுனால அடே யூத பாதிரியார், நாசமா போன யூத பாதிரி, நீ வந்து காப்பீர் ஆக்கிட்டா, நீ வந்து சொன்னதுனால தானே நான் காப்பீரா போனேன்னு சொல்லுவாங்களா? அவங்களுக்கு அந்த செய்தி போகல, அதனால அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். அதே நேரத்தில் இந்த செய்தி வந்த பிறகு யார் ஒருவர் வல் கல்பா என்று சத்தியம் செய்கின்றாரோ அவர் முஷ்ரிக்கு சொல்லுவோமா இல்லையா? இப்ப அல்லாஹ்வுடைய மீது சத்தியம் யார் செய்கின்றாரோ அவர் அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் அந்த பொருளை வைக்கின்றார் என்ற அர்த்தம். அவர் ஷிர்க் செய்தார்னு அர்த்தம். அதனால அவர் முஷ்ரிக் என்று சொல்கின்றோம். இதே வேலையை முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருந்தவர்கள் மரணித்திருப்பார்களே, ஆனால் அந்த செய்தி அவர்களுக்கு போகல. இதுவும் ஒரு நுணுக்கம் தான். என்ன நுணுக்கம் இதுல அடங்கி இருக்கின்றது? அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் இப்படி சத்தியம் செய்யறது எப்படி அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் வைக்கிறதான்னு ஒரு சந்தேகம் வரலாம் நமக்கு. ஒரு விஷயத்தின் மேல நான் சத்தியம் செய்யறேன்னா அல்லாஹ் மீது மட்டும்தான் சத்தியம் செய்யணும். ஏன்? அவன் தான் அனைத்தையும் கண்காணிக்க கூடியவனாக இருக்கின்றான், அவன் தான் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றான், அனைத்தையும் கண்காணிக்கக்கூடிய ஆற்றல் அவனிடத்துலதான் இருக்கின்றது. அலா குல்லி ஷைஇன் ஷஹீர், அவன் தான் அனைத்து பொருள்களையும் கண்காணிக்க கூடியவன். இந்த வல்லமையை கொண்டு போய் கஅபத்துல்லாஹ் கொடுக்கிறோமா இல்லையாங்க? வல் கஅபா, கஅபாவின் மீது சத்தியமிட்டு நான் சொல்கிறேன் என்றால் அந்த கஅபா பார்த்துக்கிட்டு இருக்காது, என்னை விசாரிக்கும், நான் அதுக்கு பயந்து சொல்றேன் என்று அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் அதை நீ வைக்கிற, அதுதான் அர்த்தம். அதனால அந்த யூத பாதிரி வந்து சுட்டி காட்டினாரு. இப்படி நுணுக்கமான விஷயம் வந்து அந்த ஷிர்க்ன்றது வந்து நுணுக்கமா ஆய்வு பண்ணா அது தெரியும். அதைத்தான் இங்கேயும் சொல்றோம். சூனியம் என்பதை எவன் ஒருவன் அல்லாஹ்வுடைய சக்தி அப்படியே இருக்கின்றது என்று எவன் நம்புறானோ அவன் இணை கற்பித்தவன். எப்படி சொல்றோம்? அல்லாஹ் மாதிரி இந்த சூனியக்காரன் செயல்படுறான், நீ நம்புறியா இல்லையா? அதைத்தான் நீ நம்பிக்கிட்டு இருக்க. எப்படி நம்புற? எந்த பாதிப்பு வேணாலும், எப்படி வேணாலும், யார் மேல வேணாலும், எந்த அளவு வேணாலும் ஏற்படும் சூனியக்காரன் வைக்கிற சூனியத்துல. என்னன்னா அல்லாஹ் நாடினால் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சேர்த்துக்குவார். அல்லாஹ் நாடுனா நடக்கும், அல்லாஹ் நாடுனா சூனியக்காரனுடைய சூனியம் பறிச்சிடும். அல்லாஹ் நாடுவானா? அதுதான் இங்க கேள்வி. அல்லாஹ் எப்படி நாடுவான்? அல்லாஹ் நாட மாட்டான். ஏன் அல்லாஹ் நாட மாட்டான்னு சொல்றோம்? லா யுஃப்லிஹு சாஹிரு ஹைஸு வதா, சூனியக்காரன் ஒரு காலத்திலையும் அவன் வெல்ல மாட்டான். சூனியக்காரன் போட்டிக்கு வரும்பொழுது வெல்ல மாட்டான். சூனியக்காரன் எப்படி வந்தாலும் வெல்ல மாட்டான். அல்லாஹ் சொல்லியிருக்கானா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய இந்த சொல்லுக்கு நீ மதிப்பு கொடுக்கறியா இல்லையா? இதை மட்டும் சொல்லு. அல்லாஹ் நாடுனா இது நடக்கும், அல்லாஹ் நாடிதான் ஒரு வார்த்தையை போட்டா எல்லாம் சரியா வந்துருமா? அல்லாஹ் எப்படி இப்ப நாடுவான்? இதைத்தானே கேட்கிறோம். இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு தான் வார்த்தை விளையாட்டு காட்டுறது. அல்லாஹ் நாடுனா நடக்கும், அல்லாஹ் நாடுனா சூனியம் பழிச்சிடும். அது தீன் வந்து சூனியம் வச்சுட்டு போயிருக்கான். வர 16ஆம் தேதி பொதுக்கூட்டம் போட போறோம், 5 பேருக்கு சூனியம் வச்சுட்டு போலாம், பிஜே ஊமையாயிருவாரு. அதே மாதிரி வந்து நான் வந்து கண்ணு குருடா போயிடும், எனக்கு கலீல் ரசூலுக்கு ஒரு கை ஒரு காலுக்கு வாதம் அடிச்சு போயிடும். முன்னாடி பேசினாரு எம்ஏ சுலைமான், அவர் வந்து அதை வைக்கிற சூனியத்துல கிறுக்கு பிடிச்சு அவர் வந்து ஆடை இல்லாம ட்ரெஸ் இல்லாம அம்மனமா அழிவாரு. அதே மாதிரி வந்து கோவை ராமத்துல கோமால போயிருவாரு என்று அதை வச்சுட்டு போயிருக்கிறான், சூனியம் வச்சேன்றான். இவங்கள்ட்ட போய் கேட்டா என்ன சொல்றாங்க? நடக்குங்க, அல்லாஹ் நாடுதான் கட்டாயம் கண்ணு குருடா போகும், பிஜே ஊமையா போயிருவாரு, 16ஆம் தேதி மேடையில ஏறிட்டு பேப்பர்னு சொல்லுவாரு என்று சொல்றிய. எப்படி அல்லாஹ் நாடுவான்? அல்லாஹ் நாட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? லா யுஃப்லிஹு சாஹிரு ஹைஸு வதா, ஒரு காலத்திலையும் சூனியக்காரன் வெல்ல மாட்டான் என்று அல்லாஹ் சொன்ன பிறகு அவன் எப்படி வெல்லுவான்? நீ எப்படி சொல்ற? அப்ப அல்லாஹ் சொன்னது பொய்யா? போட்டிக்கு வரும்போது ஜெயிக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிற நிலையில அல்லாஹ் நாடுவான் என்று நீ துணிஞ்சு சொல்றதா இருந்தா
அப்ப சொல்லு, எல்லாம் எல்லாம் சரியா போயிடும். அப்ப எவனையும் முஸ்லிக்கு நீ சொல்லக்கூடாது. ஏன் முஸ்லிக்கு சொல்லக்கூடாது? அவுளியாக்கள் போய் கேட்கிற, அவுளியாக்களே எனக்கு அதைத்தாங்க இதைத்தாங்க, பாஸ்போர்ட் கொடுங்க, விசா கொடுங்க, எனக்கு புள்ள கொடுங்க கேட்கிறாங்க. இது புள்ள கிடைக்குமா கிடைக்காது? அவுளியா கொடுப்பாரா என்றால் அல்லாஹ் நாடுனா கொடுப்பாரு, அல்லாஹ் நாடுனா கொடுப்பான். அவுளியா கொடுப்பாரா? அவுளியாக்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கின்றதா? இதைத்தானே கேட்கிறோம். இதே மாதிரி சிலைக்கு சொல்லலாமா இல்லையா? சிலைட்ட போய் கேக்குறீங்களா, ஏன்டா இணைய எப்படி எடுத்துறா? இல்ல அல்லாஹ் நாடுனா கொடுப்பான்ல. ஒரு சிலை இருக்கு, சிலை கண்ணை குத்திரும், காதை குத்திரும், மூக்க குத்திருன்றாங்க, பயமுறுத்துறான். ஏண்டா இதுல நடக்காது. ஏன்? சிலைக்கு சக்தி இல்ல நல்லா சொல்லிட்டான். இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ் இபாதுன் அம்சாலுக்கும், நீங்கள் யாரையெல்லாம் அல்லாஹ்வை விட்டு விட்டு யாரையெல்லாம் அழைக்கின்றீர்கள் அவர்களும் உங்களை போன்ற ஒரு அடிமைகள் தான். பதுஊஹும் பல் யஸ்தஜீபு லக்கும் இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களா இருந்தா கூப்பிட்டு பாரு, அதெல்லாம் அவனுக்கு பதில் தரலான்னு பார்ப்போம். அலஹும் அர்ஜுனி யம்சூன பிஹா அம்லஹும் ஐனி யப்திஷூன பிஹா அம்லஹும் ஐனி யுப்சிரூன பிஹா அம்லஹும் ஆதானு யஸ்மஊன பிஹா, அவைகளுக்கு நடக்கக்கூடிய கால் இருக்கா, பிடிக்கக்கூடிய கை இருக்கா, பார்க்கக்கூடிய கண் இருக்கா, கேட்கக்கூடிய காது இருக்கா? குளிதோ சுரக்காக்கும் சும்மகீதூனி பலாக்கும் விரோன், செய்ய சொல்றா நபியை நீ சொல்லு, செய்ய சொல்லு பார்ப்போம். எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய சொல்லு உன்னுடைய அந்த தெய்வங்களை, அந்த போலி தெய்வங்களை. நீ யாரையெல்லாம் அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கின்றாயோ அந்த இணை தெய்வங்களை அழைத்து எனக்கு சூனிய சூழ்ச்சி செய்ய சொல்லு. பலா தும்பிரும், எனக்கு எந்த அவகாசத்தையும் கொடுக்க வேண்டாம் என்று நபியை நீ சவாலுடன் நல்லா சொல்றானே. இந்த அயோக்கியங்கள்ட்ட போய் கேட்டா நாடுனா நடந்துடும். அல்லா நாடுனா, அல்லா நாடுனா கைய கால புடிச்சு இழுத்துருவான். அல்லா நாடுனா சிலைக்கும் சக்தி வரும். ஏன்னா அல்லா நாடுனான்னு ஒரு வார்த்தையை போட்டா நீ மன்ற அயோக்கியத்தனை எல்லாம் சரியாயிருமா? படைச்ச ரப்புட்ட நீ பதில் சொல்ல வேணாமா? அல்லா நாடுனான்ற ஒரு வார்த்தையை வச்சு நீ விளையாடிட்டு இருக்கியா? அல்லா எப்படி நாடுவான் அதைத்தான் கேட்கிறோம். அல்லா சோறு திம்பானா? அல்லா புல்ல வைப்பானா? அல்லா பொண்டாட்டியோட கூடுவானா? அல்லா தண்ணி குடிப்பானா? அது தண்ணி குடிக்க மாட்டான்னு சொல்லணுமா? அல்லா நாடுனா தண்ணி குடிப்பான், அல்லா நாடுனா புல்ல வைப்பான், அல்லா நாடுனா சோறு திம்பான், அல்லா நாடுனா கப்புசு போவானா? அல்லா நாட மாட்டான். ஏன் அல்லா நாட மாட்டான்? அவனுக்கு ஒப்பாக எவனும் கிடையாது. அவனுக்கு தான் அனைத்து வல்லமை இருக்கின்றது. அவனுக்கு சின்ன சோர்வு இல்ல, பெரும் தூக்கம் வராது. அப்படிப்பட்டது எப்படி தூங்குவான்? பொண்டாட்டி இல்ல, புள்ளை இல்ல, மத்த சாகி பத்தன் வராவளதா? அவனுக்கு பொண்டாட்டி இல்ல, அப்புறம் அப்புறம் புள்ள பொண்டாட்டி கட்ட மாட்டான்டா, புள்ள பெக்க மாட்டான்டா. நம் எளிது வளம் இவ்வளவு, அவன் எவனுக்கும் பிறக்கவும் இல்லை, எவனையும் பெற்றெடுக்கவும் இல்லை என்று அல்லாஹ் சொல்ல, இந்த அயோக்கியங்க சொன்னாலும் சொல்லுவாங்க அல்லாஹ் நாடுனா புள்ள வைப்பான். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அல்லாஹ் நாட மாட்டேன்னு சொன்ன பிறகு இந்த அல்லாஹ் நாடினால் என்ற அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு விளையாடுறீங்க. படைச்ச ரப்புக்கு நீ பதில் சொல்ல வேணாம். அல்லாஹ் நாடு அப்ப எல்லாம் கூடும், தர்கா வழக்கம் எல்லாம் கூடும், அல்லாஹ் நாடுனா நடக்கும். அல்லாஹ் அதைத்தானே அவன் சொல்லிட்டு இருக்கான். என்ன நம்புறதுன்னா இவங்களை போய் முஸ்லிக்கின்றாங்க சொல்றாங்க. போய் முஸ்லிம் சூனியத்தை நம்புறதுனால சூனியக்காரன் வைக்கிற சூனியத்துல பாதிப்பு ஏற்படும் நான் சொன்னா இதை போய் முஸ்லிக்குன்னு சொல்றாங்க. ஏன் சொல்றான் அப்படின்னா, நாங்க அல்லாவுடைய அந்த ஆற்றல் சூனியக்காரனுக்கு வந்துருச்சு நாம சொல்றோமா? நான் எங்க அப்படி சொல்றேன் கேட்கிறாரு. நாங்க அப்படி சொல்லலையே, அல்லாவுடைய ஆற்றலை கொண்டுதான் அது நடக்கிறது அப்படிதான் நாங்க சொல்றோம். அதுத்தானே அவனும் சொல்றான். தர்காக்கு போறோம்னு அதுதானே சொல்றான். அல்லாவுடைய ஆற்றலை கொண்டு அவுலியாவுடைய மூலமாக நான் பிள்ளை வைக்கிறேன், அல்லாவுடைய ஆற்றலை கொண்டு எனக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறது அவுலியாக்களின் மூலமாக. இதைத்தானே அவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அவங்களையும் தவீதவாதிகள் என்று சொல்லிவிடுவீர்களா? அப்ப அப்படி சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு என்னன்னா அந்த 102 வசனத்தை வைத்துக் கொண்டு விளையாடுறது. 102 வசனத்துல என்ன வருது? அல்-பக்ராவினுடைய 102வது வசனம். அந்த 102வது வசனத்துல இல்லா பி இதுன்னு இல்லான்னு ஒரு வார்த்தை வருது. அல்லாஹ் நாடினாலே தவிர அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு சூனியம் பழிக்கும், அல்லாஹ் நாடுனா பழிக்கும் என்று சொல்கின்றாரு. இதுல அவங்க கூட சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு? அதாவது அதாவது இந்த 102 வசனத்தை மட்டும் இவங்க எடுக்கவே மாட்டாங்க, நம்ம எடுக்க மாட்டோமா, பதிலே சொல்ல மாட்டோமா. அந்த 102 வசனத்துக்கு மட்டும் நம்ம பதிலே சொல்ல மாட்டாங்க. எல்லாம் பல விஷயங்களை பேசிட்டு 102 வசனத்தை மட்டும் விட்டுட்டு போய்விடுவார்கள்.
நமக்கு வைத்த வாதத்துக்கு பதில் சொன்னாரா? அவர் என்னென்ன வாதம் வச்சாரோ அது எல்லாத்துக்கும் அவர் பதில் சொன்னாரா? எந்த அவர் வைத்த எந்த அதாவது அவர் வச்ச வாதம்னா அவர் தௌஹீதுல இருந்தார்ல, அதப்ப சொல்றேன். சூனியம் கூடாதுன்றதற்கு அவர் தௌஹீத் ஜமாத்துல இருக்கும்போது, இந்த ஏகத்துவ கொள்கையில இருக்கும்போது என்ன வாதம் வைத்தாரோ அந்த வாதத்துக்கு நீ பதில் சொன்னியா? என்ற அந்த திருமறை வசனத்துக்கு நீ பதில் சொன்னியா? சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான், எப்படி வந்தாலும் ஜெயிக்க மாட்டான், போட்டிக்கு வரும்போது ஜெயிக்க மாட்டான் என்று சொல்லி அல்லாஹ் சொன்ன அந்த வசனத்துக்கு நீ பதில் சொன்னீரா? அவர் பதில் சொல்லல. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, இப்ப இந்த ஒட்டுமொத்தமா புக்கையெல்லாம் வாபஸ் வாங்கிட்டேன். புக்கை பத்தி ஒருத்தவர் கேட்கிறாரு, ஒருத்தவர் கேட்டாரு. கேட்டவனையும் அதான் நான் தான் சொல்லிட்டேனே, அந்த புக்கை தான் நான் அப்படியே வாபஸ் வாங்கிட்டேன், நான் அந்த புக்கை ஃபுல்லா வாபஸ் வாங்கிட்டேன்னு சொன்னா எல்லாம் சரினாயிருமா? நீ வச்ச வாதத்துக்கு பதில் சொல்லணும். என்னென்ன வாதமும் ஒவ்வொரு வரி வரியா வாசிச்சு, இந்த வாதத்தை நான் வைத்திருந்தேன், அது தப்பு இந்த வகையில, இந்த வாதத்தை வைத்திருந்தேன், அது இந்த வகையில தப்புன்னு சொல்லணுமா இல்லையாங்க? அப்படி சொல்ல மாட்டாராம். மொத்தமா நான் வாபஸ் வாங்கிட்டேன். அதனாலதான் கேட்டிருந்தாங்க சூனியத்தை பத்தி. நான் இன்னும் கூடிய விரைவில் ஒரு புக்கு வெளியிட போறேன், அறிவு போட்டிருக்காரு. அப்பா தான் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு? நான் இந்த மாதிரி ஒரு புக்கு வெளியிட போறேன் சூனியத்தை பத்தி, சூனிய சம்பந்தமா. பாதி வேலை முடிஞ்சிருச்சு, மீதி வேலை தான் மிச்சம் இருக்கு, கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னு கீழே நம்மளுக்கு கமாண்ட் போடுறாங்க. ஆமா ஆமா, நீங்க வெளியிடும் பொழுதே அந்த புக்கினுடைய எக்ஸ்பைரி டேட் என்னன்றதையும் சேர்த்து விட்டுருங்க. அப்பதான் இத்தனை தேதி நாங்க வாங்கிக்கிறத படிச்சுக்கிட்டு இருப்போம், நீ பெசாட்டுங்க எது செல்லாது அப்படின்ட்டு போயிட்டேன்னா அப்புறம் நான் இருக்கிறவங்கள கேனப்பையிலாயிருவான் என்று சொல்லி ஒட்டுமொத்த புக்கை ஒருத்தர் வாபஸ் வாங்குவான. உலகத்தில் இல்லாத அந்தர்பல்லியா இருக்கா இல்லையா? எப்படி அந்தர்பல்லி? அதாவது இந்த மாதிரி ஒரு 20 ஹதீஸ் நான் சொன்னேங்க, ஒரு ஹதீஸ் மட்டும் எனக்கு நெருடலா இருக்கு, இப்படி சொன்னா நியாயம். இந்த ஹதீஸ்ல இந்த வசனம் மட்டும் கொஞ்சம் இதா இருக்கு அப்படி சொன்னா கூட ஏற்றுக்கொள்ளத்தக்கது. நான் திடீர்னு நைட்டு தூங்கி காலையில எந்திரிச்சு யோசனை பண்ணி பார்த்தேன், 20 ஹதீஸ் நான் சொல்லுவேன் அப்படி தப்பு, நான் எழுத புக்கு எல்லாம் தப்பு, நான் இருந்த கொள்கையே தப்பு, நான் வெளியே போறேன் என்று போகின்றார் என்றால் இப்படி பல்டி அடிக்கல, இப்படி பல்டி அடிக்கிறது இது பொய்ன்றது தெரியுதா இல்லையா? ஆக அதுல இந்த 2:102 வசனத்துக்கு வர்றேன். அந்த 2:102 வசனத்துல அவங்க அதை பத்தி சொல்லவே மாட்டாங்க. அந்த வசனம் தான் திருமறை குர்ஆன்ல எதற்காக அருளப்பட்டிருக்கிறது? சூனியத்துக்கு எந்த பவனும் இல்லைன்றதுக்கு உண்டான ஆதாரம் அந்த வசனம். சூனியத்திற்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது, சூனியத்தினால ஒன்னும் செய்ய முடியாது என்பதற்கு அந்த வசனம் தான் ஆதாரம். அல்லாஹ் சொல்லி காட்டான், வத்தபாவுமா தத்துல் ஷயாத்தீன் அலா முல்கி சுலைமான் அப்படின்னு அந்த வசனம் ஆரம்பமாகின்றது. சுலைமான் நபியினுடைய ஆட்சி காலத்துல ஷைத்தான்கள் கூறியதை இவர்கள் பின்பற்றினார்கள் என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். யாரை பார்த்து? யூதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான். யூதர்கள் என்ன பண்ணான்னா, நான் சூனியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சூனியம் எப்படிப்பட்ட சூனியம் தெரியுமா? சுலைமான் நபியினுடைய காலத்திலிருந்து தொடர்ந்து வருது எங்களுக்கு. நாங்க அப்படி இருந்து சுலைமான் நபியினுடைய காலத்திலிருந்து இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவருக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கு, அவர் தான் எங்களுக்கு கத்துக் கொடுத்தாருன்ற ரேஞ்சில அதை சொல்லிக் கொண்டிருக்கின்றாரு. அல்ல அதுக்குதான் மறுப்பு சொல்றான். சுலைமான், சுலைமானுடைய ஆட்சி காலத்துல சுலைமான் சொன்னதை நீங்க பின்பற்றல, ஷைத்தான்கள் சொன்னதைத்தான் இவர்கள் பின்பற்றினார்கள். வமா கஃபர சுலைமான், சுலைமான் ஒரு காலத்திலையும் இணை கற்பிப்பவராக இருக்கவில்லை, இறை மறுப்பாளராக இருக்கவில்லை. வமா கஃபர சுலைமான் வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு, ஷைத்தான்கள் காபிரா போயிட்டாங்க. யுஅல்லிமூன அன்னாஸ சிஹ்ர, சிஹ்ரை கற்றுக் கொடுத்ததன் மூலமாக ஷைத்தான் தான் காபிரா போயிட்டான். வமா உன்சில அலல் மலக்கைனி, அந்த 2 வானவர்களுக்கும் அது அருளப்படவில்லை, எல்லாம் மறுக்கிறான். இந்த யூதர்கள் சொல்லிக் கொண்டிருக்கப்ப என்ன சொன்னா, இது சுலைமான் நபியினுடைய காலத்திலிருந்து வருது, சுலைமானுக்கு இதுல சம்பந்தம் இருக்கு. அதோடு மட்டுமல்லாம 2 வானவர்கள் தான் இதை எங்களுக்கு கத்துக் கொடுத்தாங்களாக்கும், வானவர்கள் மூலமா வந்தது அப்படின்னாங்க. அதுக்குத்தான் எல்லாம் மறுப்பு தெரிவிக்கின்றான். சில அனல் மலக்கைனி, அந்த 2 மலக்குமார்களுக்கும் அது அருளப்படவில்லை. அல் மலக்கைன் என்ற வார்த்தை எல்லாம் பயன்படுத்துறான். அந்த 2 மலக்குமார்களுக்கும்னா யாரு? அதுக்கு முன்னாடி அல்லாஹ் 2 மலக்குமார்களை பத்தி பேசுறான். இன்கான அதுவும் இல்லாஹி வ மலாயிகத்திஹி வ ரசூலிஹி வ ருசுலிஹி வ ஜிப்ரீல வ மீகால. யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் எதிரியாக இருக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ்வும் எதிரியாக இருக்கின்றான். அத்தகைய காபிர்களுக்கு அல்லாஹ்வும் எதிரி,
என்று அல்லாஹ் அங்கே ஜிப்ரீல் மீகாயிலை பத்தி பேசினானே, அதனுடைய தொடர்ச்சியாக அதுக்கு முந்தின வசனங்கள்ல அல்லாஹ் இதை பத்தி சொல்லி இருக்கிறான். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் வமா உன்சிலால் மலக்கைனி, அந்த 2 வானவர்களுக்கும் அது அருளப்படவில்லை. இவர் பேசுறப்ப என்ன சொல்றாரு, ஆருத் மாருத் என்ற 2 மலக்குமார்கள், ஆருத் மாருத் மலக்கு எப்ப மாறினாரு, மலக்கா அது 2 பேரும் செய்தாம்பி பாபில ஹாரூத் மாருத், மாருத் மாருத் என்ற 2 செய்தாங்க தான் கத்து கொடுத்தாங்க சிகிர. அல்ல அப்படிதான் இதுல சொல்லி காட்டுறான். ஆமா உந்தில அலல் மலக்கைனி, அந்த 2 மலக்குமார்களுக்கும் அது அருளப்படவில்லை என்று அல்லாஹ் மறுக்கின்றான். இப்படி செய்வா இந்த வசனத்துல இருக்கும் பொழுது ஆருத் மாருத் மலக்குன்றாரு. மலக்குன்னா மலக்கு உண்டான ஆதாரத்தை சொன்னியா? மலக்குன்னு ஒரு வரியில சொல்லிட்டு போயிட்டிய, மலக்குன்றதுக்கு உண்டான ஆதாரம் என்ன அதை சொல்லல. இவரே கேட்டிருக்காரு, மலக்குன்னா ஹாரூத் மாருத் மலக்குன்னு இப்படி சொல்லலாம்? மலக்குக்கு இதுதான் வேலையா? எல்லாரையும் காசிராக்குறது வேலையா? மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள், அல்லாஹ்க்கு இணை ஏற்பிக்கக்கூடிய வேலையை செய்ய மாட்டாங்க. இதை கற்றுக் கொடுக்கறதுக்கு மலக்கு வந்தாருன்னு சொல்றீங்க என்று இவரை கேள்வி கேட்டிருக்காரு. இவ்வளவு தெளிவா கேள்வி கேட்டிருக்க நிலையில அம்மா உன்சில அலல் மலக்கை இனி, அந்த 2 மலக்குமார்களுக்கும் அருளப்படவில்லை என்பதை, அந்த 2 மலக்குமார்கள் என்பது ஹாரூத் மாருத்னு மனுஷ செய்தாங்கல மலக்குமார் என்று சொல்றாரு. அதுலயே அந்தர்பல்ட்டி சொல்றதா தெளிவா வாதத்தை வைக்கணும். வாதத்தை வைக்கல. அம்மாயு அன்னி மானி மின்னஹதின் ஹத்தா யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னத்துன் ஃபலா தக்ஃபுர், அந்த இருவரும் யாருக்கும் கற்றுக் கொடுப்பதில்லை, எதுவரையும் கற்றுக் கொடுப்பதில்லை. இந்த பாருப்பா, இதை நீ கத்துக்கிட்டேன்னா நீ காசிரா போயிருவ, நாங்க படிப்பினையா இருக்கின்றோம் என்று சொல்லாதவரை அவர்கள் யாருக்கும் அதை கற்றுக் கொடுப்பதில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவங்க இப்படி சொல்லி எச்சரிக்கை பண்ணி, எவ்வாறு நாங்க 2 பேரும் செய்தாங்க, மனுஷ செய்தான் தான் கற்றுக் கொடுக்கான். மனிதர்கள் தான் வந்தாங்க, மனிதர்களை செய்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு நடைமுறை திருமறை குர்ஆன்லயும் இருக்கு, ஹதீஸ்கள்லயும் இருக்கு. அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அந்த முனாஃபிகளை பத்தி சொல்லும் பொழுது அவர்கள் தங்களுடைய செய்தான்களத்துல தனித்து இருக்கும் பொழுது நாங்க உங்களை சேர்ந்தவர்கள் தான் சொல்லுவார்கள். செய்தான்னா அந்த செய்தான் இல்ல, மனுஷ செய்தானை பத்தி தான் அல்லாஹ் பேசுறான். அந்த இடத்துல மனுஷ செய்தானை பத்தி தான் அல்லாஹ் சொல்றான். அவங்க இடத்துல தனியா இருக்கும் பொழுது உங்க ஆளுக்கு அப்படின்னு வாங்க, இங்கிட்டு என்ன சொல்லுவான், நம்ம ஆளுக்குன்னுவான் முஸ்லிம்கள்ட்ட. இப்படின்னு நல்லா சொல்றானே, மனுஷ செய்தானதான் மனிதர்களை தான் செய்தான் என்று அந்த இடத்துல எல்லாம் சொல்றான். ஆக அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, கவிதை பாடக்கூடிய ஒருத்தவனை பார்த்து செய்தான புடிங்கன்னாங்க. செய்தானே இறங்கி வந்துட்டான்னு கிடையாது. செய்தான் மனுஷ வடிவ மனிதன் அவன் செய்தான் வேலை செஞ்சான்னா அவனை செய்தான்னு சொல்லக்கூடிய வழக்கம். அந்த மாதிரி அல்லாஹ் இங்க சொல்றான், வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு, செய்தாங்க தான் காபிரா போயிட்டாங்க. வள்ளி மூணன்னா சிகரை கற்றுக் கொடுத்ததன் மூலமாக செய்தாங்க தான் காபிரா போயிட்டாங்க என்று சொல்லி அந்த 2 ஆருத் மாருத் என்ற மனுஷ செய்தாங்களை பத்தி தான் அல்லாஹ் பேசுறான். இப்படி அவர்கள் கற்றுக் கொடுக்கும் போது இப்படி சொல்லுவானா, என்ன சொல்லுவான், எவ்வாறுப்பா நான் காபிரா போயிட்டேன், என்ன நீங்க காபிரா போயிடாத என்று எச்சரிக்கையாதவரை அவர்கள் இதை கற்றுக் கொடுப்பதில்லை. அப்ப இந்த எச்சரிக்கைக்கு பயப்பட்டவன் ஒரு நிலை எடுத்தான், எச்சரிக்கைக்கு பயப்படாதவர்கள் அது பிரச்சனை நான் கத்துக்கிறோம்னு போயிட்டான். எச்சரிக்கைக்கு பயந்தவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த எச்சரிக்கைக்கு பயந்தவர்கள் எனவே அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். எதை கற்றுக்கொண்டார்கள், மாய் பர்வபூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜிஹி, கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கலையை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். சூனியத்தை கற்றுக்கொள்ள வந்தவன் சூனியம் குறித்து அந்த சைத்தானுடைய எச்சரிக்கைக்கு பயந்து, வேணாண்டா நீ கத்துக்கிட்டேன்னா நீ ஆஜரா போயிடுவடா என்ன அந்த மனுஷ சைத்தான் சொன்னதை பயந்து, அப்பனா வேணாம் எனக்கு சூனியம் வேணாம், வேற ஏதாவது கலையை கற்றுக்கூடி என்று கேட்க என்ற அந்த வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துறாங்க. எனவே அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். எதை கற்றுக்கொண்டார்கள், கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு கலையை கற்றுக்கொண்டார்கள். வமாஹும் பில்லாதீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லாஹ். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், அதுவும் கூட அந்த கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய கலையை கற்றுக்கொண்டார்களே, அந்த கலையும் கூட அல்லாஹ் நாடுனாத்தான் நீங்க பிரிக்க முடியும். அல்லாஹ் நாடாட்டினா அதை பிரிக்க முடியாது. கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய கலை தான் இங்க உட்கார்ந்துட்டு மந்திரம் ஓதி பிரிக்கிற, அப்படி இல்ல, போட்டு கொடுக்குற கலை. புருஷன் முன்னாடி போய் புருஷனை 3வது ரோட்டு முக்குல
புக்ல பார்த்தேனே, அந்த பொம்பளை வீட்டுல இருந்து வெளியே வந்தாருன்னா சண்டை வந்துருமா இல்லையா? இப்படி சில ஹிக்மத்துகளை சொல்லி கொடுத்து கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய சில டெக்னிக்குகளை அவன் கற்றுக் கொடுத்தான். இப்படி கற்றுக் கொடுத்ததுதான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காட்டுகின்றான். இதுல ஒரு சந்தேகம் வரலாம், அது எப்படி சைத்தான் நான் காபீரா ஆயிட்டேன், நாங்க உனக்கு படிப்பனையா இருக்கிறோம், நீ இதை கத்துக்கிட்டு காபீரா போயிடாத அப்படின்னு சைத்தான் சொல்லுவானோ என்று ஒரு சந்தேகம் வரலாம். ஆமா, சைத்தான் சொல்லுவானா இல்லையா? ஒவ்வொரு சைத்தான் சொல்லுதா இல்லையா? தண்ணி அடிக்கிற சைத்தாங்கிட்ட எல்லாம் போய் கேளுங்க, தண்ணி அடிக்கலாமா இல்லையா? என்னமா நீ காபி இதா போயிடாத, போதக்காரன் ஆயிடாத, சைத்தான் சொல்லத்தான் செய்யும். தண்ணி அடிக்கிற சைத்தான் சொல்லும். சிகரெட் பிடிக்கிற சைத்தான்ட்ட போய் கேளுங்க, இந்த மாசம் தான் விட்டேன், போன மாசம் தான் விட்டேன், 6 மாசத்துக்கு முன்னாடி தான் விட்டேன் சொல்லும். இல்லப்பா இப்பதான் 4 மாசத்துக்கு முன்னாடி உன்னைய பார்த்தா சொல்லுவாங்களே, அது போன மாசம், இது இந்த மாசம் அப்படின்னு சொல்லும் சைத்தாங்க. அந்த போய் பிடிக்கிற சைத்தாண்டே போய் இந்த மாதிரி போய் பிடிக்கலாமான்னு கேட்டா, போய் பிடிப்பது தவறுன்னு பயன் பண்ண சைத்தானு. அப்ப போய் பிடித்தது கூடாதுன்னு போய் பிடிக்கிறவனே சொல்றானா இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு சைத்தானும் சொல்லுவான். என்ன சொல்லுவான்? இங்க வருப்பா வேணாம், இந்த மாதிரி நீ நாசமா போயிடாத, இதை கத்துக்கிட்டு நீ காபிரா போயிடாத என்று சொல்லி அந்த சைத்தான்கள் சொன்னார்கள். அந்த எச்சரிக்கைக்கு பயந்துதான் சிகிர கற்றுக்கொள்ளாமல் வேற ஏதாவது கற்றுக் கொடுங்க அப்படின்றதுனாலதான் எனவே என்ற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துறான். எனவே என்ற வார்த்தையை அல்ல ஏன் பயன்படுத்த வேண்டும்? என்று ஏன் சொல்ல வேண்டும்? அல்ல எனவே என்ற அந்த வார்த்தையினுடைய பொருளே அதுக்கு முன்னாடி உள்ள விஷயத்தை மறுத்து விட்டு எனவே வேற ஒண்ணு செஞ்சாங்க. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒருத்தர் கொலை பண்றதுக்கு கத்துக் கொடுக்கறதுக்கு நான் ஒருத்தவன்ட்ட போறான், 2 பேரும் போறாங்க, கொலை பண்றதை கத்துக் கொடு. கொலை பண்ணா தூக்கி உள்ள வச்சிருவாங்கடா, அந்த நானே உள்ள இருக்கேன், தூக்குல போட்டுருவாங்க, ஆளை காலி பண்ணிடுவாங்க, உனக்கு மரண தண்டனை தான் அப்படின்னு பயம் காட்டாத வரை அவர்கள் கொலை செய்வது எப்படின்னு சொல்லி கொடுப்பது இல்லை. இப்படி சொன்னவனையும் கொலை பண்ண உள்ளதுக்கு போட்டு நம்மளும் மரண தண்டனை கொடுத்துருவாங்களா? நமக்கு வேணாம், வேற ஏதாவது சொல்லி கொடு அப்படின்னா, எனவே அது அல்லாத கைய கால முடிக்கக்கூடிய ஒரு வித்தையை கற்றுக்கொண்டார்கள். எனவே எப்படி வரும்? இப்பதான் வரும். எப்ப வரும்? அதுக்கு முன்னாடி உள்ள விஷயத்தை மறுத்து விட்டு அதற்கு பகரமாக வேற ஒன்றை கற்றுக்கொண்டார் என்பதான் வந்தாதான் எனவே என்ற வார்த்தையே வரும் அந்த இடத்துல. இல்லாட்டினா அல்லாஹ் கிறுக்குத்தனமா உளறி இருக்கான்னு வந்துடும். எனவே என்ற வார்த்தையை அந்த இடத்துல அல்லாஹ் போட்டிருப்பதனுடைய காரணமே என்ன? சிகரை பத்தி எச்சரிக்கை செஞ்சதுனால அந்த எச்சரிக்கைக்கு பயந்தவர்கள் எனவே கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய ஒரு கலையை கற்றுக்கொண்டார்கள். அந்த கலையும் கூட அல்லாஹ் நாடுனாலே தவிர அந்த கலையின் மூலமா கூட ஒண்ணும் செய்ய முடியாது உன்னால. இதுதான் அல்ல அந்த இடத்துல சொல்றாங்க. இந்த என்னன்னா அல்லாஹ் நாடினாலே தவிர அந்த இடத்துல வார்த்தையை சொல்றானே, இது எதுக்கு சொல்றான்? கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய கலையை பத்தி சொல்றான். கணவன் மனைவியை பிரிக்கிறது மேஜிக் மந்திர தந்திரத்துல இல்ல, போய் போட்டு கொடுத்து நேரைய சண்டை மூட்டை வச்சு இல்லாத பொல்லாத விஷயத்தை சொல்லி கொடுத்து இப்படி சண்டை மூட்டி விடுறது, இப்படி பிரிவினை ஏற்படுத்துறதுதான் ஒழிய கணவன் மனைவியை பிரிக்கிறது கூட மேஜிக்ல இங்க உட்கார்ந்து நான் சில விஷயங்களை ஓதுவேன், இது அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நம்புனா அவன் காப்பீரு, அவன் அல்லாவுடைய வல்லமை அவன் கையில வச்சிருக்கான்னு அர்த்தமாயிரும். இப்படி கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய கலையும் கூட இந்த கலைதான். இந்த ஒரு இல்லாபி இதுன்னு இல்லாத வார்த்தையை வச்சுக்கிட்டு விளையாடுறத பாருங்க. அல்லாஹ் நாடுனா அல்லாஹ் என்ன வேணாலும் செய்யலான்ட்டான், என்ன வேணாலும் நீங்க செய்யலாம் சொல்லிட்டான். கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய கலையை பத்தி தான் பிஹி என்ற அதன் மூலம்னா எதன் மூலம்? அந்த கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய கலையின் மூலம் அவர்கள் ஒன்னும் செஞ்சிட முடியாது அல்லாஹ் நாடினாலே தவிர. இதுதான் இதற்குரிய விளக்கம். இந்த விளக்கத்துக்கு பதில் சொல்ல திராணி இல்ல. வேதோத்தமா இது எவ்வளவு பெரிய வசனம் தெரியுமா? இந்த வசனத்துக்கு பேச மாட்டார்கள், இதுக்கு பதில் சொல்ல மாட்டார்கள். இந்த சொல்லிட்ட இப்ப இதைத்தான் ஒவ்வொரு மேடையிலும் சொல்லிட்டு இருக்கோம். சரியான ஆளா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? சூனியத்தை பத்தி இந்த மாதிரி இந்த வசனத்துக்கு இந்த வாதத்தை வைக்கின்றார்கள். இது தவறான மொழிபெயர்ப்பு, இது தப்புன்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? சரியான நபரா இருந்தா அப்படி சொல்லிருப்பாரு. ஆனா அவர்கிட்ட பதில் கிடையாது. ஏன்? இது சரியான கருத்தாக இருக்கிறதுனால, இதுக்கு பதில் இல்லைன்றதுனால இந்த வசனத்துக்கு பதில் சொல்லாம வேற எங்கெங்க மூத்த சிலாக்களுடைய வழியில் பயணிக்கக்கூடியவர்கள் இவங்கதான் மூத்த சிலாக்கள் என்றெல்லாம் சொல்லி சொல்றத பாக்குறோம். அடுத்து இந்த மூத்த சிலா பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று சொல்லியிருக்காங்க.
இந்த நிகழ்ச்சிக்கு உண்டான செலவினங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ ஏற்பாடுகள், அதோடு மட்டும் இல்லாம சேரு, லைட்டு, மற்ற பொதுக்கூட்ட ஏற்பாடுகளுக்கு உண்டான செலவினங்கள் எல்லாமே நீங்க தரக்கூடிய பொருளாதாரத்தை வச்சுதான் நம்ம சகோதரர்கள் செலவிடுறாங்க. நீங்க உங்களுடைய பங்களிப்பை எந்த அளவுக்கு அதிகமா கொடுக்குறீங்களோ அதை வச்சுதான் அடுத்தடுத்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நம்ம நடத்த முடியும் அப்படின்றத கவனத்துல கொண்டு இப்ப வாலி ஏந்தி வர்றாங்க. எவ்வளவு அதிகமா நீங்க அள்ளி போட முடியுமோ உங்களால் இயன்ற அளவு அதிகமான பங்களிப்பை வழங்குமாறு ஒரு முக்கியமான அறிவிப்பை செஞ்சுக்கிறேன். அப்ப இந்த வசனத்தை பத்தி வாயை துறக்கவில்லை, துறக்காம இவன் மூத்த சிலா அதுதான் ஓடுது. ஒரு மணி நேரம் இதுதான் மூத்த சிலாவுடைய வழியில இருக்காங்க, இவங்க எல்லாம் மூத்த சிலாக்கள் அப்படின்றாரு. மூத்த சிலாக்கள் யாருன்னு தனியாவே பேசிருக்காரு இவரு. மூத்த சிலா, நாங்க மூத்த சிலாவா, தௌஹீத் ஜமாத் மூத்த சிலாவா கிடையாது, அதுலயே பேசுறாரு. அந்த கூட்டத்திலே என்ன சொல்றாருன்னா, மூத்த சிலான்னா 5 உசூல், அந்த 5 உசூலை கடைபிடிக்கக்கூடியவர்கள் தான் மூத்த சிலாக்கள். அதுக்குள்ள நான் போக விரும்பவில்லை, அது நமக்கு தேவையில்லை. ஆனா இவங்க மூத்த சிலாக்கள் 5 உசூல சொல்லி இந்த 5 உசூல்ல இருக்கிற மாதிரிதான் இவங்க இருக்கிறாங்க. அதனாலதான் இவங்க மூத்த சிலாக்கள் சொல்லிருக்கணுமா இல்லையா? சரியான ஆளா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? மூத்த சிலானா யாரு தெரியுமா? இந்த 5 உசூல்ல உள்ளவங்க, இந்த 5 அடிப்படையில உள்ளதுனாலதான் இவனை மூத்த சிலா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? அந்த 5 உசூல் என்னன்னு பாருங்க, மூத்த சிலாவா இல்லையா நமக்கு தெரியும். மூத்த சிலாவுடைய 5 உசூல் என்ன? முத விஷயம் தௌஹீத். தௌஹீத்னா ஒரே இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும்ன்றதுல அவங்களுடைய கொள்கை என்னன்னா, அல்லாஹ்வை பார்க்க முடியாது, அல்லாஹ்வை போல எதுவும் கிடையாது, லைசக மிஸ்லி ஷைஉன் அப்படின்ற வசனத்தை வச்சு அல்லாஹ்வை பார்க்கவே முடியாது என்று சொல்கிறாரு. அல்லாஹ்வை பார்க்க முடியும்னு எவனாவது சொன்னான்னா அவன் இஸ்லாத்துல இருந்து வெளியே போயிட்டான் அப்படின்றாங்க. நம்ம அல்லாஹ்வை பார்க்க முடியாதுன்னு நம்ம சொல்றோம். அல்லாஹ் மறுமையில பார்த்து நல்ல மக்கள் பார்ப்பாங்க, நல்ல பல முகங்கள் செழித்து இருக்கும், தங்களுடைய இறைவனை பார்த்து கொண்டு இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்ம மூத்த சிலாவா? முதல் விஷயத்திலே அடிபட்டு போகுது. அல்லாஹ்வை பார்க்க முடியாதுன்னு அவன் சொல்றான், நம்ம அல்லாஹ்வை பார்க்க முடியும்னு சொல்றோம். அதுலயே போச்சு. அடுத்து அதில் நீதியாளன், அல்ல நீதியாளன். ஏன் நீதியாளன்? அதாவது அவன் செஞ்சதுக்கு தான் அல்லாஹ் அவனுக்கு தண்டனை கொடுப்பான். அவனா ஒரு விதியை எழுதி வச்சுட்டு விதிப்படி நடக்கிறதுனால நரகத்துக்கு போடுவேன்னு சொல்ல மாட்டான். விதின்றது கிடையாதுன்றாங்க. நம்ம விதியை மறுக்கிறோமா? நாங்க மூத்த சிலாக்களா? நாங்க விதியை மறுக்கலையா? விதியை ஏற்றுக்கொள்கின்றோமே, அப்புறம் எப்படி எங்களை மூத்த சிலான்னு சொல்ற? அதுக்கும் இல்ல. அடுத்து என்ன? வாயுவல் வாயில், அதாவது எச்சரிக்கையின் அடிப்படையில் உண்டான வாக்குறுதி. அதாவது அல்லாஹ் இந்த பாவம் செஞ்சா நரகம்னு சொல்லிட்டான், இந்த பாவம் செஞ்சா உனக்கு இவ்வளவு தண்டனை சொல்லிட்டான், இவதுலதான் செஞ்சா உனக்கு சொர்க்கம்னு சொல்லிட்டானா? இதுக்கு மாத்திரமா அல்லாஹ் செய்ய மாட்டான். பெரும்பாவம் செஞ்சவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. அல்லாஹ் நாடுனா மன்னிப்பான். அல்லாஹ் இணை கற்பித்தல ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அது கீழ்நிலை உள்ளதை தான் நாடியவருக்கு மன்னிப்பேன்றான். ஆனா வாயுன்னு சொல்லிட்டு இது அல்லாஹ் பெரும்பாவம் செஞ்சவனுக்கு நரகத்தை தான் கொடுப்பான்றான். நம்ம அப்படியா சொல்றோம்? அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்க கூடியவனா இருக்கா, மன்னிப்பு கேளுன்னு சொல்றோமா இல்லையா? அல்லாஹ் அதுக்கு கீழ்நிலை, இணை கற்பித்தலுக்கு கீழ்நிலை உள்ளத தான் நாடியவர்களுக்கு மன்னிப்புன்னு சொல்றோமா இல்லையா? அல்லாஹ் மன்னிப்பான்னு சொல்றோமா இல்லையா? அப்ப நம்ம என்ன மூத்த சிலாவா? அடுத்து என்னன்னா அல் மன்சிலத்து பைனல் மன்சிலத்தைனி, அதாவது ரெண்டுக்கும் மத்தியில நடுவுல உள்ளவங்கன்னு சில பேர் நம்புறாங்க. நரகம் சொர்க்கம் ரெண்டுக்கும் மத்தியில சில பேர் இருப்பாங்க. சொர்க்கமுக்துக்கும் போக மாட்டாங்க, நரகத்துக்கும் போக மாட்டாங்க, நடுவுலே இருப்பாங்க. நடுவுல எந்தெந்தும் இருப்பார்கள். அப்படி நம்ம நம்பல. அல்ல ஆராப் என்ற அந்த மதிச்சுவர்ல சில பேர் இருந்தாலும் அவர்களுக்கு சொர்க்கம் வழங்கப்பட்டு விடும் என்றுதான் நம்ம நம்புகின்றோம். அல்ல அப்படிதான் திருமதி குர்ஆன்ல சொல்கின்றான் என்று சொல்றோம். இப்படி நம்புறோமா? நம்ம என்ன மூத்த சிலாவா? கிடையாது. அடுத்து என்ன? அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹ்யு அனில் முன்கர், நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான்னா ஆட்சியாளருக்கு எதிராக போய் கிளர்ச்சி பண்ணுறோம். நம்ம ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணக்கூடாது. ஒரு ஆட்சி கீழே இருந்தோம்னா அவனுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்க வேண்டிய இருக்கின்றது. ஒரு ஆட்சி அமைஞ்சாதான் அடுத்த ஆட்சி இருக்கணும்னு சொல்றோம். இதுல நம்ம மூத்த சிலாவா? இது எதுலையுமே நம்ம கிடையாது. இப்ப எல்லாமே மாற்றமா தான் இருக்கு. என்ன? சூனியத்தை மறுத்தாங்களாம். சூனியத்தை மறுத்த ஒரு காரணத்தினால உடனே மூத்த சிலா. சூனியத்தை மறுத்தது மாதிரி வந்துகிட்டு எத்தனை பேர் மறுத்து இருக்கிறாங்க.
ஏதாவது ஒரு விஷயத்த ஒருத்தர் மறுத்தது மாதிரி நம்மளும் மறுத்ததுனால நம்மளும் மூத்தசிலா அப்படின்னா தௌஹீத் ஜமாத்துடைய நிலைப்பாடு சலஃபு கொள்கை வழிகட்ட கொள்கை, சலஃபு கொள்கை வழிகட்ட கொள்கை, சலஃபுகளை பின்பற்றது வழிகேடுன்னு சொல்றோம். அப்பாசலியும் தான் சொல்றாரு, சலஃபுகளை எல்லாம் பின்பற்றானா அதெல்லாம் வழிகேட, அவனுக்கு எல்லாம் நரகம் தான்றாரு. இப்ப தௌஹீத் ஜமாத்துக்காரனா அப்பாசலி அல்லது நம்ம அப்பாசலி கோஷ்டியா அப்படி சொல்லுவாரா? இந்த ஒரு விஷயத்துல நான் அப்படி சொல்றேன் சொல்லுவாரா இல்லையா? அப்ப மூத்தசிலா என்றால் மூத்தசிலாக்கு உண்டான அனைத்து அடிப்படையிலுமா நம்ம இருக்கிறோம். அது அந்த கொள்கையா நம்ம ஏற்று வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வை பார்க்க முடியும்னு சொல்றோம், அல்லாஹ் விதியை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொல்கின்றோம். பெரும்பாவத்துக்கு அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க அல்லாஹ் நாடுனா மன்னிப்பான் என்று சொல்கின்றோம். அதோடு மட்டும் இல்லாம இன்னும் ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஆளுகள் எல்லாம் கிடையாது. அப்படி சில பேர் இருந்தாலும் அவங்க சொர்க்கத்துக்கு போய்வாங்கன்னு சொல்றோம். இவ்வளவு தெளிவா சொல்லும் பொழுது நம்மள போய் மூத்தசிலா என்று இவர் ஒரு பச்சை அவங்குறை சொல்கின்றார் என்றால் இதுதான் ஒரு மூத்தசிலா யாருன்னு 1 மணி நேரம் பேசுறாரு. அந்த 5 உசூலை பத்தி சொல்றாரு. 5 உசூல் இருக்கு, அதை பத்தி பேச மாட்டாராம். பேசினா நம்ம மூத்தசிலா இல்லன்னு தெரிஞ்சு போயிருமா இல்லையா? அதனால பேச மாட்டாங்களாம், ஓடி போயிட்டாரு. அப்படி இப்படி நம்ம மேல திட்டமிட்டு அவங்க புறப்படாது. மூத்தசிலாக்களின் வழியில் பயணிப்பவர் யாருன்னு சொல்லி தனியாவே பேசிருக்காரு. தனியா பேசி பார்க்க முடியாதுன்னு எவன் சொல்றான்? சேகத்துல்லா ஜமாலி பரலேவி குரூப் சுனி ஜமாத்து பார்க்க முடியாதுன்றான். அவனை போய் சொல்லுவியா நீ மூத்தசிலான்னு சொல்லுவியா? அந்த ஒரு விஷயத்துல சொல்லுவியா இல்லையா? இந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் நாடுனா பாதிப்பு ஏற்படும் சொல்லியாச்சு. அடுத்து நம்ம தான் ஹவாரிஜிகள் அடுத்த வாரம் இவங்க ஹாரிஜியாக்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவங்கள பத்தி சொன்ன அந்த விஷயம் எல்லாம் நிறைவேறது பாருங்க அப்படின்னு சொல்றாரு. என்னவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சில பேர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவான், அவன் எப்படிப்பட்ட ஆளா இருப்பான் தெரியுமா என்று சொல்லி ஒரு கூட்டத்தை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். புகாரில் இருக்கக்கூடிய செய்தி தான். அந்த செய்தியை சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், அது அவர்களுடைய தொண்டை குழிக்கு கீழே இறங்காது என்று சொன்னார்கள். பாத்தீங்களா? இந்த தௌஹீத் ஜமாத்துக்காரங்க குர்ஆன் நல்லா ஓதுவாங்க, குர்ஆனை சொல்லுவாங்க, ஆனா அவங்களுக்கு அந்த விஷயம் தொண்டை குழிக்கு கீழே இறங்காது. எப்படி பாத்தீங்களா? இதைத்தான் சொன்னா அந்த தௌஹீத் ஜமாத்துக்காரர்களும் இதைத்தான் குற்றச்சாட்டா வைத்தார்கள். என்ன சொன்னாங்க? இப்படி ஆட்கள் வருவாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த கூட்டம் தான் இது அப்படின்னு சொன்னார்கள். அதே இதையே சொல்றிய குர்ஆன் யாருடைய தொண்டை குழிக்கு கீழே இறங்கல? ஓன் தொண்டை குழிக்கு கீழே இறங்கலையா, எங்க தொண்டை குழிக்கு கீழே இறங்கலையா? பாப்போமா யாரு தொண்டை குழிக்கு கீழே இறங்கலன்னு பாப்போமா? குர்ஆனுடைய வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கானா அப்படியே நம்ப வேண்டும் என்று நம்பக்கூடிய கூட்டம் நாங்க, அதை முதல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம் நாங்க. அப்படிப்பட்ட ஒரு உயிர்மிக்க கூட்டத்தை பார்த்து தொண்டை குழிக்கு கீழே இறங்காதுன்றிய ஒவ்வொரு விஷயமா எடு, பால்குடி மேற்ற எடு, தொண்டை குழிக்கு கீழே யாருக்கு இறங்குது ஏறலன்னு பாப்போமா, இறங்கலன்னு பாப்போமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு இளைஞனை பார்த்து சொன்னாங்கன்னு சொல்றிய, அதாவது அபூ ஹுதைஃபா சஹ்லா 2 பேர் கணவன் மனைவியா இருக்கிறாங்க. அந்த அபூ ஹுதைஃபா சஹ்லா 2 பேரும் கணவன் மனைவியா இருந்த நிலையில தாலிம் என்ற ஒரு இளைஞர் அவர் அவங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டு போறாரு. தாலிம் என்ற அந்த இளைஞருக்கு தாடி வளர்ந்திருக்கக்கூடிய அளவுக்கு பெரிய நபர், அவர் பெரிய ஆளு. அப்படிப்பட்ட அந்த பெரிய ஆளு அவர் என்ன செய்யறாரு? அந்த பெண்மணி இடத்துல சஹ்லா இடத்துல தனியா உட்கார்ந்து பேசுறாராம். அதை அபூ ஹுதைஃபாவுக்கு பிடிக்கல, அவர் அதிர்ச்சியை வெளிப்படுத்துறாரு. எந்த புருஷன் தான் ஒத்துக்குருவான் தன்னுடைய பொண்டாட்டிட்ட அந்நியன் ஒருத்தன் உட்கார்ந்து பேசுறத எவனும் ஒத்துக்கிற மாட்டான். அபூ ஹுதைஃபா விரும்பவில்லையா, விரும்பாம வெறுத்து அதிர்ச்சியை காட்டுறாரு. அப்ப இந்த சஹ்லா என்ற பெண்மணி என்ன செஞ்சாங்க? போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்துவா கேட்டாங்களாம். என்ன பத்துவா? இந்த ஹதீஸை நம்ம நம்புறதில்லை, அவங்க நம்புறாங்க. யாருடைய தொண்டை குழிக்கு கீழே குர்ஆன் வசனம் இறங்கி இருக்கு இறங்கலன்றதுதான் இப்ப பேச்சு. அதுக்குதான் சொல்ல வர்றேன். இந்த வசனம் இந்த ஹதீஸை நம்புறதன் மூலமாக யார் திருமறை குர்ஆனை நம்புகிறவர்கள் மதிக்கக்கூடியவர்கள் என்பது இப்ப தெரியும். சஹ்லா போய் கேட்டாங்க அந்த பெண்மணி, யாரும் சொல்லலாம், தாலிம் பெரிய ஆளா இருக்காரு, தாடி வச்ச நபரா இருக்காரு, இவர் அடிக்கடி என்னிடத்துல தனிமையில பேசுறாரு, அது என்னுடைய கணவருக்கு பிடிக்கல, என் கணவர் அதிர்ச்சியை வெளிப்படுத்துறாரு என்று சொல்லி அந்த பெண்மணி சொன்னாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அப்பனா ஒரு வேலை செய், நான் செய்த இந்த வேலையை, நான் சொல்ற இந்த வேலையை நீ செஞ்சுட்டேன்னா
உன் கணவனுக்கு குசி தாங்க திருப்தி அடைஞ்சிருவாரு உன் கணவர். என்ன செய்யணும், நீ சாலிமுக்கு பால் ஊட்டி விடு. என்னது பால் ஊட்டி விடு, அவ்வி பால் ஊட்டு என்று சொன்னார்கள். உடனே அந்த அம்மாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. நமக்கு எல்லாம் இப்ப அதிர்ச்சி ஆகுதுல, நீங்க எல்லாம் அதிர்ச்சி அடைகிறீங்கல்ல. இல்லடா இது இப்படிப்பட்ட ஒரு இளைஞனை போய் ஒரு பொம்பளைய பால் ஊட்ட சொன்னாங்கன்னா இப்படியா ரசம் சொல்லிருப்பாங்க. அதிர்ச்சி ஆகுதா இல்லையா உங்களுக்கு எல்லாம்? அதிர்ச்சி ஆகுதுல. அந்த மாதிரி அந்த அம்மாவும் கேட்டாங்களாம், அதிர்ச்சி அடைஞ்சு. யார சூழலா என்ன சொல்றீங்க, இவர் பெரிய ஆளாச்சு, அவர் பெரிய மனுஷரா இருக்காரு, இன்னும் அறிவிப்புல தாடி எல்லாம் வளர்ந்துருக்கே அவருக்கு, இவருக்கு போய் நான் பால் கொடுக்கவா என்று கேட்டவனையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்கன்னா, குடுமா நீ குடு அப்படின்னு அவன் இருந்தாலும் சொல்றான். அந்த அறிவும் என்ற ஆள் சொன்னது, குடு நீ குடு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியுமா நீ குடு அப்படின்னு சொன்னாங்க என்று சொல்றிய. அப்படி போய் கொடுத்தவனையும் இந்த விஷயத்த அவர் கணவருக்கு சொல்லிட்டாங்களாம். சாலிமுக்கு நான் பால் கொடுத்துட்டேன் அப்படின்னே கணவருடைய முகத்துல அப்படியே திருப்தி. அப்படியா எப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியமா பண்ணீங்க. இப்படி நினைப்பான். இப்படி ஒரு ஆள் எப்படியா சொல்லுவானா? இப்படி ஒரு ஆள் சொல்லுவாரா? இப்படி ஒரு செய்தியை சொல்லி இப்படி போய் எல்லாருக்கும் பால் கொடுக்க சொல்லி சொல்றிய, இது சரியா? இதை நாங்க மறுக்கிறோம். இது இப்படிப்பட்ட ஒரு மானங்கட்ட வேலை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏவி இருக்க மாட்டார்கள். ஏன் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? ஷைத்தான் மானக்கேடானதை வெட்கக்கேடானதை ஏவுவானே ஒழிய அல்லாஹ் ஏவ மாட்டான். அல்லாஹ் நல்லதான் ஏவுவான் என்று சொல்லி நாங்க என்ன சொல்றோம்? இது பொய்ன்னு சொல்றோம். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்றானே, நபியே நீர் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர் என்று அல்லாஹ் சொல்றானே. அப்படிப்பட்ட மகத்தான நற்குணத்திற்கு சொந்தக்காரரான ஒழுக்கத்தினுடைய ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்த, ஒழுக்கத்தினுடைய எடுத்துக்காட்டாக திகழ்ந்த ஒரு உத்தம தூதர் இப்படி எல்லாம் சொல்லியிருக்க மாட்டார்கள். இது இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான செய்தி என்று நாங்கள் சொல்கின்றோம். அந்த திருமறை வசனம் எங்க தொண்டக்குழி கீழே இறங்கிட்டா, இல்ல ஒவ்வொரு தொண்டக்குழிக்கு கீழே இறங்கலையா? நீ என்ன சொல்ற? இந்த வசனத்தை எல்லாம் நீ ஏத்துக்கிறியா? ஏத்துக்கிறியா மறுக்கிறியா? பால் குடித்தல் என்பது 2 ஆண்டுகள் தான் அல்லாஹ் சொல்றான். 2 ஆண்டுகளுக்கு மேல கிடையாது. 2 வயசு வரைக்கும் தான். 25 வயசு தாடி வச்ச இளைஞனுக்கு பால் குடிக்க சொன்னா அது பொய்யாகத்தான் இருக்கும் என்று நாங்கள் அந்த வசனத்தை ஏற்றி இந்த செய்தியை மறுக்கிறோம். இது பொய்ன்னு சொல்றோம். இது ஒரு பொய்யர்களுடைய இட்டுக்கட்டப்பட்ட செய்தின்னு சொல்றோம். ஆனா நீ என்ன சொல்ற? எல்லாருக்கும் டீ போட்டு குடிக்க சொல்றாங்க. டீ போட்டு குடிக்கட்டும், பால் கலந்து படுவாவீங்களா? அப்படியா சொன்னாங்கன்னு கேட்ட கூடாது. இந்த கிளிப்பிங்க கொண்டு வந்துருங்க. ஒரு இந்திய சொல்லி 10 வருஷமா ஒரு பிள்ளை எடுத்து வளர்த்து பால் கொடுக்க இல்ல. அவங்க இப்ப இஸ்லாத்துக்கு முத்து முழுசா 10 வயசு பிள்ளையோட வாராங்க. வந்தா இப்பதான் தெரியும் அவங்களுக்கு வளர்ப்பு மகன் பால் குடிக்காத வரை அவங்க என்ன செய்ய முடியாது, அவங்க மகரமாக முடியாது. இந்த சட்டத்தை அவங்களுக்கு சொல்ல புள்ளைய விடுகிறதா மார்க்கத்தை விடுகிறதா? மண்டையை யோசிக்கிறா. உங்களுக்கு விளங்குது நான் சொல்ற விஷயம்? எவ்வளவு நுணுக்கமான லொஜிக்கான குர்ஆன் இது, எவ்வளவு நுணுக்கமான அறிவுபூர்வமான ஹதீஸ் இது. இதை விட்டு போட்டு நீட்டி கொடுப்பாளா? ஒரு துண்டு காட்டு பாப்பா மார்பம் பிடிச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லி போட்டு சகலா போய் சொல்லுது. யார சொல்லலாம்? அவர் பெரியவர் வாதியரா இருக்கிற ரசூலா சொல்றாங்க, எனக்கு தெரியாதாம்மா அவர் பெரியவர் குடுமா, எனக்கு தெரியாதா அவர் பெரியவர் குடுமா. சின்னத்தில இருந்தே வளர்த்து எடுத்தால் அவர் நீ கொடுத்து இப்ப உனக்கு மட்டும் இதை சான்ஸ் இதை எடுத்து மார்பம் பிடிச்சு கொடுத்தாங்க. நிக்கிறா எங்க திருவுள்ள காட்டு கொடுத்துட்டாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுதே மானக்கேடால் வராது என்று. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியுமா இப்படி கொடுத்தா மானக்கேடால் வராதுன்னு? நபிகள் நாயகத்துக்கு தெரியும். அது எப்படி ஒரு கேடுகட்டத்தனத்தை இன்னும் 2 பேர் செய்யறது மானக்கேடா வராது? என்னன்னு கேட்டா கறந்து கொடுக்கலாம். கறந்து என்னத்துல போத்தல்ல முடிச்சு குடிங்களா அப்படின்றாரு. போத்தல்னா என்ன? போத்தல்னா நீங்க வேற மாதிரி விளையாட பாட்டில், அது பாட்டில் தான் போத்தல்ன்றாரு. போத்தல்ல புடிச்சு குடிக்க வேண்டியதானே? போத்தல்ல புடிச்சு குடிங்க, இல்லாட்டினா டீ போட்டு கொடுக்கறது அடுத்து வரும். டீ போட்டு கொடுங்கன்றாரு அடுத்து. அப்ப என்னன்னா கறந்து கொடுக்கறது எங்க இருக்கு? ஹதீஸ்ல எங்க இருக்கு? அருவி என்று இருக்கின்றதா இல்லையா? பால் விட்டு ஒரு
பிறந்த குழந்தைக்கு என்ன சொல்லி அல்லாஹ் கட்டளை இருக்கின்றானோ, இப்படி பாலூட்ட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றானோ, அதே வார்த்தைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுஹி நீ பாலூட்டு என்று சொல்லி அது மார்புலத்துல வாய் வைத்து குடிப்பதைத்தான் குறிக்க அந்த வார்த்தை. அதுதான் அரபி அகராதி. இப்படி அதுதான் அர்த்தம். அதனாலதான் கேட்டாங்க, இப்படிப்பட்டவருக்கா கொடுக்கிறது, இவர் பெரிய தாடி வச்ச ஆளா இருக்காரு, கறந்து குடிக்க சொல்லி சொல்ல இருந்தா கேட்டிருக்க மாட்டாங்க. அது எவனுக்கு வேணாலும் கறந்து கொடுக்கலாம். இவனே சொல்றானே டீ போட்டு கொடுப்பேன், எங்க வீட்டுக்கு வந்தா நான் டீ போட்டு தருவேன்றான். இதுதான் பாக்கியத்துவம் என்று சொல்கிறேன். ரசூலுல்லாஹ் தனிப்பட்ட முறையில் சில சட்டங்களை எடுப்பார்கள். இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் இதிலே காமம் வராது என்று. யாருடைய விஷயத்திலே? தாலிபுடைய விஷயத்திலே காமம் வராது என்று ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனா சஹலாக்கு கூட தெரியாது. என்ன யாருக்குள்ள பால் கொடுக்க சொல்றீங்க? அவரு என்னது அவரு பெரிய ஆளுக்கு போய் நான் பால் கொடுக்கணுமா? நீ கூடுமா, நீ கூடு, ஒன்னும் நடக்காது. அப்ப அவங்க மார்பை பிடிச்சு கொடுத்தாங்களா, இல்லாட்டி சும்மா போத்தல்ல ஊத்தி கொடுத்தாங்களா தெரியாது. இப்ப இந்த சட்டத்தை பின்பற்ற முடியுமா? உங்களோட மனைவிட்ட குழந்தை நான் பால் கேட்டா தருவீங்களா? அப்படிதான் கேட்கிறது. இது பஸ்ல ஒட்டிட்டு போறதுக்கு நமக்கு சொல்ற மாதிரி கொடுக்குறேன் எல்லாருக்கும் சத்தியமா நீங்க தர மாட்டேன், நமக்கு தர மாட்டாராம். என்னன்னா அது பஸ்ல போற மேட்டெல்லாம் இருந்திருக்கனால அப்ப அவன் பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டா கொடுப்பாரான்னு தெரியல. சத்தியமா நீங்க தர மாட்டேன், யாருக்கிற நீ கிடைச்ச கதையை பார்த்து எனக்கு விளங்கிட்டு வந்து ஐஸ்வர்யா ராய்கிறா பஸ்ல ஒட்டுறா. சின்னத்துல இது ஒருவனை நான் எடுத்து வளர்த்திருந்து எனக்கு சட்டம் தெரியாமல் இருந்தால் சில சஹாபாக்களுடைய கருத்துப்படி என்ன செய்யலாம்? என்னுடைய மனைவிட பிள்ளை அந்த பாலை எடுத்து பால் போத்தல ஊற்றி 5 முறை நான் கொடுக்கலாம். வளர்க்கலாம். டீயோட சேர்ந்து டீ கொடுக்குற மாதிரி நான் கொடுக்கலாம். டீயோட சேர்ந்து டீ கொடுக்குற மாதிரி நான் கொடுக்கலாம். 2 வயசு வரையும் பால் குடந்த அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இவங்க அடுத்து உன்னைய குடிக்க சொன்னா அப்படின்றாரு இவரு. உனக்கு குடிக்க சொன்னாங்களா, உன்னைய குடிக்க சொன்னாங்களா? இந்த அடுத்து இந்த தொப்பியை வந்துகிட்டு அவர் அதை நியாயப்படுத்திக்கிட்டு இவர் டீ போட்டு குடிக்க சொல்லி இவரு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், நீ கேட்டா தரமாட்டேன். தவி ஜமாத்துக்காரன் கிடையாது, வேற இளைஞர் எவன் கேட்டாலும் தருவதா என்னன்னு சொல்றாரா, இல்ல அதிலே தாறு தொகுதிக்கு மட்டும் இருக்குன்னு சொல்றாரா என்னன்னு தெரியல நமக்கு. நீ கேட்டா நான் தரமாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே வெளியே மக்கள் பரவாயில்ல பேசிட்டு இருந்தாங்க. அடுத்து அருகம் டீ கடைன்னு ஏதாவது தாறு தொகுதி சார்பா ஓபன் பண்ண போறாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவர் என்ன கேட்கிறாருன்னா, உன்னைய குடிக்க சொன்னாங்களா, அது சிறப்பு சட்டம்னு இவங்க தனி விளக்கம். காலிம் அலிக்கு இந்த பெண்மணி பால் கொடுத்தார்கள், ஹுதைஃபா அந்த சம்பவத்தை விதிவிலக்கு ஆக்குகிறார்கள். உள்ள பால் கொடுக்க சொன்னாங்களா, டீயோட சேர்ந்து டீ கொடுக்குற மாதிரி நான் கொடுக்கலாம். உள்ள பால் கொடுக்க சொன்னாங்களா, டீயோட சேர்ந்து டீ கொடுக்குற மாதிரி நான் கொடுக்கலாம். என்னுடைய மனைவிட பிள்ளை அந்த பாலை எடுத்து பால் போத்தல ஊற்றி 5 முறை நான் கொடுக்கலாம். வளர்க்கலாம். டீயோட சேர்ந்து டீ கொடுக்குற மாதிரி நான் கொடுக்கலாம். அதுதான் கேட்டாங்க. இந்த மாதிரி வந்துகிட்டு இப்படிலாம் சொல்லிட்டு போனீங்கன்னா உங்க வீட்டுல டீ குடிக்க வரிசையில நின்றுவாங்களா, கவனமா இருங்க அப்படின்னு. யாருக்கு தொண்டை குழிக்கு கீழே இறங்கி இருக்கு, யாருக்கு இறங்கல, யார பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அல்லாஹ்வுடைய வேத வசனத்தோடு விளையாண்டு இருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மேல இட்டு கட்டப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வயசுக்கு வந்தவர்களை தாடி வச்சவனை குடிச்சிட்டு பால் குடிக்க சொன்னாங்கன்னு சொல்லி கேவலப்படுத்துற, இப்படிப்பட்ட கேவலப்பட்ட வேலையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்வார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்துறது நீ குர்ஆனை நம்புறியா? இல்ல அல்லாஹ் அவங்கள மகச்சான் நற்குணத்தில் இருக்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் கேவலத்தை ஏவ மாட்டான், மானக்கேடானதை ஏவ மாட்டான். அல்லாஹ் இப்படிப்பட்ட அருவருக்கத்தக்க விஷயங்களை ஏவ மாட்டான். ஷைத்தானுடைய வேலை இது, ஏதோ ஒரு ஷைத்தான் உள்ள புகுந்து இப்படி சொல்லி இருக்கின்றது என்று நம்பக்கூடிய நாங்க சரியான முறையில் இருக்கக்கூடியவர்களா? இதனாலதான் கேள்வி பதில் நிகழ்ச்சி, நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி வைக்கிறதுக்கு முன்னாடி சூனியத்தை பத்தி தான்ப்பா கேட்கணும், வேற பத்தியும் கேட்டாத, அடிச்சு கேட்டான்னு சொல்ல மாட்டேன். சூனியத்தை பத்தி மட்டும் கேளு, நல்லா கேட்டுக்கிட்டு விட்டுறாத. சாலிமுக மாதிரி குடிப்பீங்களா, டீ கிடைக்குமான்னு கேட்டுறாத. சொன்னீங்களா இல்லையா? சரியான நபரா இருந்தா என்ன சொல்லிருக்கணும், என்னத்தை வேணாலும் கேளு, நான் சொல்றேன் சொல்லணுமா இல்லையா? என்னன்னு கேட்டா
நம்ம வரலையா, கேள்வி கேட்க ஆள் வரல, நம்ம ஓடி போயிட்டோம். பதறி ஓட்டம்னு போட்டோம். ஏன் போட்டாங்க? பதறி, நான் இங்கதான் நிக்கிறேன், நான் எங்க ஓடுவேன், அதுல வேற வீர வசனம் வேற, நான் நின்று கேளுங்க கேளுங்க கேளுங்க, கையையும் காலையும் கட்டி போட்டு வாயில பஞ்ச வச்சு அமுக்கிட்டு எவனையா ஒருத்தவனை கூட்டு நிப்பாட்டிட்டு கேளுடா கேளு, யார்கிட்ட கேட்கற, எந்த கேட்க போற, கேளு கேளுனா அவன் எப்படி கேட்பான்? சரியான நபரா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? கடிதம் கொடுத்தாங்களா இல்லையா? அதிலே தவிச்ச மாத்திரம் கொடுத்தாங்களா இல்லையா? 2 மணி நேரம் எங்களுக்கு வேணும், அல்லது 30 கேள்விகள் கேட்கறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க, அல்லது 20 கேள்விகள் கேட்க எங்களுக்கு அனுமதி கொடுங்க, நாங்க கேள்வி கேட்போம், அவர் பதில் சொல்ல வேண்டும் என்று கொடுத்தோமே, என்ன பதில் கொடுக்குறாங்க? அதெல்லாம் பல தளத்தளப்பு ஏற்படும். அதனால எழுத்துலதான் கொடுக்கணும். இருந்தாலும் நீங்க நாங்க எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்கிறோம்னு சொல்லி பொறுப்பேற்றுக் கொண்டு கடிதம் கொடுத்தா நாங்க கேள்வி கேட்க அனுமதிப்போம். யாருக்கு அனுமதிப்போம்? உங்களுக்கு மட்டும் இல்ல, பார்வையாளர் பகுதியிலிருந்து யார் யாரெல்லாம் கேட்கிறார்களோ எல்லாத்துக்கும் கேட்கறதுக்கு நாங்க அனுமதிப்போம். தவ்ஹீத் ஜமாத்துக்கு உண்டான சிறப்பு ஏற்பாடுன்னு சொல்றீங்க, தவ்ஹீத் ஜமாத்துல இருந்து கேள்வி கேளுங்கன்னு கூப்பிடுறீங்க, தவ்ஹீத் ஜமாத்தினருக்கு அரிய வாய்ப்புன்னு அறிவிப்பு போடுறீங்க. அப்படின்னா தவ்ஹீத் ஜமாத்தை தவிர வேற எவனும் கேட்காத, அவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு நிகழ்ச்சி, அவர்களை தவிர வேற யாரும் கேட்க வேணாம், அவங்களுடைய அந்த சந்தேகங்களை நாங்க கிளியர் பண்ண போறோம்னு சொல்லி 2 மணி நேரம் முழுசா கொடுத்திருந்தா நியாயமானு சொல்லலாம். அப்படி நான் சொல்ல மாட்டேன், யாரு வேணாலும் கேட்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 2 கேள்வி நம்மளை கேட்க விட்டோடனே மற்ற ஆளுங்க மற்ற கேள்விகளை கேட்க விடாம மற்ற ஆளுகளுக்கு வாய்ப்பு கொடுத்து அல்லது அவங்களே கூட்டிட்டு வந்த ஆளுகளை வச்சு கேட்க விட்டு நம்மள கிறுக்கையாக்குறதுக்கு ஐடியா. சரியான நபரா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும் நீனு? அதோடு மட்டும் இல்லாம பொறுப்பேற்றுக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம பொறுப்பேற்றுக்கிறோமா. ஆனா கேள்வி கேட்க விடுறது நமக்கு மட்டும் கேள்வி கேட்க விட மாட்டாங்க, எல்லாரும் கேள்வி கேட்க விடுவாங்க. வேற எவனாவது எந்திரிச்சு என்னத்தையாவது கேட்டாலும் ஏதாவது ஒரு தரத்தலப்பான நம்ம தான் பொறுப்பு என்று நம்ம முன்னாடி எழுதி கொடுத்தணுமா. இது கையை காலையும் கட்டி போட்டு வாயில பஞ்ச வச்சு அமுக்கிட்டு கேளுப்பா கேளுப்பான்னு சொல்றது மாதிரி தானே இருக்கு. இதனாலதான் சொன்னோம், பதறி ஓட்டம் எடுத்துட்டாரு. சரியான நபரா இருந்தா கேள்வியை கேளுன்னு சொல்லிருக்கணுமா இல்லையாங்க? தவ்ஹீத் ஜமாத்துல இருக்கிறப்ப இப்படிதான் கண்டிஷன் போட்டாரா? 3 நிமிஷத்துக்கு மேல எவனும் கேள்வி கேட்க கூடாது. சட்டசபையில பேச ஆரம்பிச்சோன்னு டொங்கின் மணி வெட்டுற மாதிரி ஐடியா பண்ணிக்கிட்டு ஒரு கேள்வியை கேட்கறேன், 4 நிமிஷம் கேட்பான், 5 நிமிஷம் கேட்பான், அது உள்ள விஷயத்த சொல்லி கேட்பான், பல விஷயங்கள் அதுல அடங்கி இருக்கு. அப்ப அதை சொல்லணும்னா 3 நிமிஷத்துக்கு மேல என்கிட்ட கேள்வி கேட்க கூடாது. சூனியத்தை பத்தி மட்டும் தான் கேட்கணும், வேற பத்தி பாருங்க என்னத்தையாவது கேட்டுட்டேன்னா வெறும் கேவலமா போயிரும்னு சொல்லி பெட்டிக்கு முன்னீங்கள. இதுக்குதான் இந்த பதிலடி கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் அங்கேயே பதிலடி அமைந்திருக்கு. இந்த 2 மணி நேரம் தவ்ஹீத் ஜமாத்துக்கு கொடுத்திருந்தீங்கன்னா அங்கேயே பதிலடி கிடைச்சிருக்கும். ஆனால் அப்படி அவங்களுடைய மக்கள் கேட்ட கேள்விக்கே பதில் சொல்ல முடியாம கடந்து உளறி இருக்காரு. அதுதான் உள்ள நிலைமை. இப்படி இருக்கிற நிலையில நம்ம தொண்டக்குழிக்கு கீழே நமக்கு குர்ஆன் இறங்காது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆதாரமா அந்த ஹவாரிஜிகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன அந்த முன்னறிவிப்பை அவர் சொல்றாருன்னா எப்படிப்பட்ட ஆளாயிட்டாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து என்ன சொன்னாங்க அதை பாத்தியா? அடுத்து உள்ள அந்த ஹதீஸ்ல உள்ள வசனத்தை வாசகத்தை வாசிச்சியா நீனு? அடுத்து என்ன சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? அவங்க எப்படி வெளியேறுவாங்க தெரியுமா? இந்த தௌஹீத விட்டு இந்த இஸ்லாத்தை விட்டு எப்படி அவங்க வெளியே போவாங்கன்னா, வில்லுல இருந்து அம்பு வெளியேறுதே ரொம்ப நேரம்லாம் ஆகாது. சூனியத்தை பத்தி புக்கு போட்டிருப்பான், சூனியத்தை பத்தி மணிக்கணக்கா பேசியிருப்பான், சூனியத்தை பத்தி வால்யூமா எழுதியிருப்பான், குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்திகளை பத்தி தனி புக்கு போட்டிருப்பான், எங்க போனாலும் சூனியத்தை பத்தியே கேள்வி பதில் நடத்திருப்பாரு. இவ்வளவுலாம் பேசிட்டு இவ்வளவுலாம் தவ்ஹீதுக்கு ஆதரவா பேசிட்டு வில்லில் இருந்து வெளியேறக்கூடிய அம்பு வெளியேறுவதை போல ஒரே இரவுல எல்லாத்தையும் மாத்திடுவாரு. அம்புட்டையும் நான் வாபஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு வெளியேற மாதிரி வெளியேறுவாருன்னு அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்களே. அது யாருக்கு பொருந்தி போகுது? உனக்கு பொருந்தி போகலையா? அப்படியே அச்சத்தெல்லாம் பொருந்தி போகுதுங்க. தொண்டை குளிக்கு கீழ உனக்கு இறங்கல. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மகத்தான் நற்குணத்துல இருக்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீ என்ன சொல்ற? உம்மு ஹராம் என்ற அந்த பெண்மணியோட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தனியா இருந்தாங்க, அவங்களுடைய மடியில படுத்து கிடந்தாங்க. உம்மு ஹராம் என்ற பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேன் பார்த்து விட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமா தன்னந்தனிமையில இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, ஏதோ ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணு தனித்து இருக்கின்றார்களோ, 3வது அங்கே ஷைத்தான் இருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிவிட்டு அவங்களே தனியா ஒரு பொம்பளையோட இருந்தாங்கன்னு சொல்றீங்க. இப்படி அல்லாஹ்வுடைய அந்த வேதத்தை கேவலப்படுத்துறீங்க. உன்னையமா நீதான் கேவலப்படுத்துற. உனக்குதான் தொண்டை குழிக்கு கீழே இறங்கல.
நீ இந்த அம்பிலிருந்து வில்லிலிருந்து வெளியேறக்கூடிய அம்பை போல வேகமா வெளியேறிவிட்டாய். அடுத்து சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுடைய அடையாளம் என்ன என்று கேட்கும் பொழுது அவர்கள் மொட்டை அடித்திருப்பார்கள். மொட்டை அடித்ததுக்கு அப்புறம் தான் இதை பேசுறாரு. கரெக்டா பேசுறாரா இல்லையா? ஒரு தொப்பி வேற ஒண்ணு போட்டிருந்தாரு, இப்ப கொஞ்சம் லைட்டா முடிவு வந்துருச்சு. அப்ப மொட்டை அடிப்பாருன்னு சொன்னதுக்கு தகுந்த மாதிரி மொட்டை அடிச்சுட்டு நீ சொன்னிய தௌஹீதுக்கு மொட்டை அடிக்கக்கூடிய விதத்துல நீ சொன்ன அல்லாஹ் உனக்கு மொட்டை அடிச்சிருக்கான். உன்னை ஒண்ணும் இல்லாம ஆக்கியிருக்கானா இல்லையா? அல்லாஹ் உனக்கு எந்த அளவுக்கு இழிவை தந்திருக்கிறான், காரி துப்புகின்றார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹ் உனக்கு இழிவை தந்திருக்கானே தெரியலையா? இந்த அளவுக்கு உலகக்கூடிய இங்க தௌஹீத் ஜமாத்திலிருந்து கேள்வி கேட்கும் போது சொன்ன கம்பீரம் என்ன, எந்த அளவுக்கு ஆணித்தரமான பதில்கள். இப்ப என்னடா கிடந்து உழப்பி ஒரு கேள்விக்கு உருப்படியா பதில் சொல்ல முடியாம அந்த அளவுக்கு இழிநிலை அல்லாஹ் ஏற்படுத்திருக்கானே. மொட்டை அடிச்சானா இல்லையா? எல்லாம் நடக்கும். அல்லாஹ்வுடைய தூதரை கிறுக்கன்னு சொன்னீங்கள, அதனாலதான் உனக்கு கிறுக்க அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் அப்படின்றத இதுல உள்ள விஷயம். அடுத்து என்ன? அடுத்து சொல்றாரு பிஜே மாதிரியான பிஜே சொல்றாரு, பல நல்லறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை சொல்லிட்டு எல்லா அறிஞர்களும் அப்படிலாம் சொல்லல, அவர் பொய் சொல்லியிருக்காரு அப்படின்றாரு. பொய் சொல்லியிருக்காருன்னா அதெல்லாம் இருக்கா இல்லையா? அந்த அறிஞர்கள் இன்னும் சொல்லியிருக்காங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய செய்தியில சிகிர் சம்பந்தமா வரக்கூடிய செய்தி, அந்த செய்தியில சிகிர்னா ஒரு ஆற்றலும் கிடையாது சிகிருக்குன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? இதையெல்லாம் எடுத்து டிஜே எழுதிட்டு இப்படி சொல்லக்கூடியவர்கள் 202 வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது சிகிருக்கு எஃபெக்ட் இருக்கின்ற மாதிரி சொல்றாங்க. அது நமக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குன்னு எழுதியிருக்காரு. இதையும் சேர்த்துதானே எழுதியிருக்காரு. இது என்னடான்னா அது இவர் சொன்னாராம், இந்த மாதிரி இப்படி நீ இதெல்லாம் சொல்லல, சுட்டி காட்டிருக்கீங்க, இப்படி சொல்லிருக்கீங்க, இது இதுக்கு மாற்றமாவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மாற்றமா சொல்லியிருக்காங்கன்றதற்கு பிஜே என்ன செஞ்சிருக்காரு, மாற்றமாவும் சொல்லியிருக்காங்கன்றதையும் நான் குறிப்பிட்டிருக்கேன் நூல்ல, இந்த பேராவை சேர்த்திருக்கேன் என்று சொன்னாராம். அப்போ சொன்னது உண்மையா இல்லையா? இதுதான் இங்க கேள்வி. இந்த மாதிரி சொன்னது உண்மையா இல்லையா? அந்த நல்லறிஞர்கள் சொல்லியிருக்கின்றார்களா இல்லையா? இவரே சொல்றாரு கேள்வி. அறிவிப்பாளர் தொடர பாக்குறோம். எதுக்கு பாக்குற அறிவிப்பாளர் தொடர? ஹதீஸ்ல அறிவிப்பாளர் தொடர பாக்குறீங்க. நல்லவரா, நாணயமானவரா, நேர்மையானவரா, மூல குழம்பானவரா, புத்தி சுவாதீனம் உள்ளவரா என்று நம்ம பாக்குறோம்ல. எதுக்கு பாக்குறோம்? ஆள் நல்லா இருந்தாதான் செய்தி நல்லா இருக்கும். நம்ம செய்திக்காகத்தான் எதை பாக்குறோம்? அறிவிப்பாளரை பாக்குறோம். அறிவிப்பாளரை பாக்குறது எதுக்கு? செய்திக்காகத்தான். ஆள் நல்லா இருந்தா செய்தி ஒழுங்கா சேரும். ஆள் கோளாறு ஆயிட்டாருன்னா செய்தியில தப்பு வந்துடும். அப்ப செய்தி தான் நமக்கு அடிப்படை, செய்தி தான் மேட்ரு. இப்ப என்ன செய்யுது? குர்ஆனுக்கு முரண்பட்டா என்ன கன்ஃபார்ம் ஆயிடுச்சு? செய்தியில கோளாறுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல. இப்ப எதுக்கு அறிவிப்பாளர் தொடரு? இவன் முடிச்சு அறிவிப்பாளர் முடிச்சு தொங்கிட்டு இருக்கிறான். அறிவிப்பாளர் தொடர் சரியா இருக்கு, அறிவிப்பாளர் தொடர் சரியா இருக்கு. செய்திக்காக தானப்பா பாக்குற, குர்ஆனுக்கு மாற்றமா இருக்கு, செய்தியில பிரச்சனைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப அறிவிப்பாளர் தொடர் சரியா இருந்தா என்ன, அது தவறா இருந்தா என்ன? அறிவிப்பாளர் வரிசையை பார்க்க தேவையில்லை அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்றாரு. இன்னொரு இடத்துல இன்னும் தெளிவாக சொல்லியிருக்காரு. இமாம்கள் பல இமாம்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு, அது வீடியோல டிவிடியா போடுமா சேர்த்து விட்டுருவோம். என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி பல இமாம்கள் இப்படி சொல்லி இருக்கிறார்கள், பல நல்லறிஞர்கள் இந்த கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்றாரு. ஆனா இங்க என்ன சொல்றாரு? அப்படிலாம் இல்ல என்று அந்தர்பள்ளி அடிக்கிறத பாக்குறோம். இது ஒரு விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா, அந்த முடிச்சுகளில் ஊதக்கூடிய பெண்களினுடைய தீங்கை விட்டும் பாதுகாவல் தேடக்கூடிய தொழில்களை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதனால சூனியத்துக்கு எஃபெக்ட் இருக்குன்னு அடுத்து ஒரு வாதத்தை வைக்கிறாரு. அமின் சர்ரின் நஃபா சாத்தி ஃபில் உக்கதுன்னு வருதா இல்லையா? முடிச்சுகளில் ஊதக்கூடிய பெண் சைத்தான்களுடைய தீங்கை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் என்று அல்லாஹ் நம்மளை கேட்க சொல்றான். இது சூனியத்துக்கு ஆதாரம். இதுக்கு என்ன விளக்கம்? ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இவரும் சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் மறைத்து விட்டு சூனியத்துக்கு எஃபெக்ட் இருக்கின்றதுனாலதான் அல்லாஹ் இப்படி பாதுகாவல் தேட சொல்றான் என்று சொல்லக்கூடியதை பாக்குறோமே. இவர் எவ்வளவு பெரிய ஒரு சந்தர்ப்பவாதி, எவ்வளவு பெரிய ஒரு நயவஞ்சகனாக இருந்தால் இவர் இப்படி சொல்லுவாரு? முடிச்சுகளில் ஊதக்கூடிய சைத்தான்கள் என்பது அல்லாஹ் எந்த சொல்லி காட்டுகிறான் என்றால், பெண்கள் என்ற அந்த இடத்துல பெண் பதமாக வருகின்றது, பெண்பாலாக
அரபியில எந்த ஒரு வாசகத்தை சொன்னாலும் ஆண்பால் பெண்பால் என்று பிரித்து சொல்லப்படும். ஷைத்தானை பத்தி சொல்லும் பொழுது பெண்பாலாக அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது. முடிச்சுகள்ல ஊதக்கூடிய சைத்தான்கள் என்பது ஹதீஸ்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். எப்படி தெளிவுபடுத்துறாங்கன்னா, ஒவ்வொருவரும் டெய்லி தூங்க போகும் பொழுது அவர்களுக்கு பின்னாடி பிடரில சைத்தான் 3 முடிச்சுகளை போடுகின்றான். அப்படி 3 முடிச்சுகளை போட்டு இரவு நீளமாக இருக்கிறது, இன்னும் தூங்கு இன்னும் தூங்கு இன்னும் தூங்கு என்று சொல்லி சுபு தொழு விடாம ஆக்குறது அவனுடைய வேலை, முடிச்சுகள்ல ஊதக்கூடிய சைத்தானுடைய வேலை. இப்படிப்பட்ட இந்த சைத்தான் இடத்திலிருந்து எப்படி பாதுகாப்பு பெறுவது, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. காலையில எழுந்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தவுடன் 3 முடிச்சு போடக்கூடிய அந்த சைத்தானுடைய முதல் முடிச்சு அவிழ்ந்து விடுகின்றது. 3 முடிச்சு போடுவான் பெடலில, 3 முடிச்சு போட்டு ஒவ்வொரு முடிச்சு போடும் போதும் இன்னும் இரவு நீளமா இருக்கு நீளமா இருக்கு நீளமா இருக்கு தூங்கு தூங்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். முதல் முடிச்சு எப்ப அவிழும், நம்ம எந்திரிச்சு அல்லாஹ்வை நினைவு கூறுவோமையானால் முதல் முடிச்சு அவிழ்ந்து விட்டது. எழுந்து ஒளி செய்வோமையானால் 2வது முடிச்சு அவிழ்ந்து விட்டது. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி நின்னோம்னா 3 முடிச்சும் அவிழ்ந்து அந்த சைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று நல்ல பொழுதை நாம அடைகின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்திருக்காங்க. இந்த முடிச்சுகளில் ஊதக்கூடிய சைத்தான்களுடைய தீங்கை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பு தேட சொல்றானே, இது என்ன செய்யறாருன்னா சூனியக்கார பொம்பளையா, சூனியக்கார பொம்பளையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனிய வச்சான்னு நீங்க சொல்ற, லபீத் பின் அஹ்சம் என்ற சூனியக்காரன் தானே வச்சான்னு சொல்ற. அந்த சூனியக்கார வச்ச சூனியத்துக்காக இந்த வசனம் அருளப்பட்டது என்றால் அது சூனியக்காரிய பத்தியில சொல்லுது, அதுவே அது பொய்யன் மறுக்குதா இல்லையா? அப்படி வரக்கூடிய செய்தி எல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. இதுக்காக இது அருளப்பட்டது என்று வரக்கூடிய செய்தி பொய்யான செய்தி, அதை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, அதுக்குண்டான ஆதாரங்களை நம்ம வெளியிட்டு இருக்கின்றோம். இப்படி இருக்கிற நிலையில முடிச்சு என்று வந்தவனையும் முடிச்சு ஊதி சூனியக்காரி தான் ஊதுவா, இவள்கிட்ட இருந்து பாதுகாப்பு தேட சொல்லி அல்லாஹ் சொல்றான்னு சொல்றிய. பல இடங்கள்ல இந்த முடிச்சு என்பது இலக்கியமாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களா இல்லையா, ரப்பி இஸ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹுலுல் உக்ததம் மின் லிசானி வயஃப்கஹு கௌலி. என்னுடைய இறைவா, என்னுடைய நெஞ்சத்தை விரிவுபட செய்வாயாக, என்னுடைய காரியத்தை நீ இலகுவாக்குவாயாக. வஹுலுல் உக்ததம் மின் லிசானி, என்னுடைய நாவில் உள்ள முடிச்சை நீ அவிழ்ப்பாயாக, என்னுடைய நாவில் உள்ள முடிச்சை நீ அவிழ்ப்பாயாக என்று ஏன் சொல்ல சொன்னாங்க, ஏன்னு கேட்டாங்க. அவங்களுக்கு சிக்குவாய் ஒரு முடிச்சு, அது ஒரு தடை, அது அதுல இருந்து பாதுகாப்பு தேட சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்களா இல்லையா? அந்த அடிப்படையில தான் இந்த இடத்துல அல்லாஹ் அந்த இலக்கிய அடிப்படையில தான் முடிச்சுகளில் இருந்து ஊதக்கூடிய பெண்கள் சொல்றான். இவர் அதை பொய்யாக சொல்லி அது முடிச்சுகளில் ஊதக்கூடிய பெண்கள் சூனியக்காரியிலிருந்து பாதுகாவல் என்று சொல்றார் என்றால் எப்படிப்பட்ட ஒரு பொய்யராக இருக்க வேண்டும் இவரு? இது ஒரு விஷயம். அடுத்து பார்த்தா நம்ம பிரதானமா வைக்கக்கூடிய அடுத்த வாதம், இது எப்போது லாலிமூனையின் தத்தபியூனை இல்லா ரஜுலம் மசூரா. இவர்கள் சொல்கின்றார்கள், அநியாயக்காரங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அநீதம் இழைத்தவர்கள் சொல்றாங்க, நீங்க சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனுஷரைத்தான் பின்பற்றுறீங்க, சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதனையே நீங்கள் பின்பற்றுகின்றீர்கள் என்று சொல்லி அவர்கள் உள்ள அநியாயக்காரர்கள் சொல்கின்றார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுறான். யார் ஒருத்தன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்ததாக சொல்கின்றானோ அவன் அநியாயக்காரன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இவங்க என்ன சொல்றாங்க, சூனியம் செய்யப்பட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சூனியம் செய்யப்பட்டு பாதிப்பு ஏற்பட்டது. எந்த அளவுக்குன்னா தாங்கள் மனைவிடத்துல போயிருக்க மாட்டாங்க, போன மாதிரி தெரியும், அப்படிப்பட்ட பாதிப்பு. யுஹையலு இலைஹி, பெரிய அளவுக்கு பிரமையூட்டப்பட்டார்கள். எந்த அளவுக்குன்னா 6 மாத காலம் இது நீடித்தது. 6 மாத காலம் இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிறுக்க அலைஞ்சாங்கன்னு நீங்க சொல்றீங்க. இது எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய தூதர் மேல சொல்லப்படக்கூடிய ஒரு அவதூறு. இப்படி சொல்றவன் அநியாயக்காரன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுக்கு கேள்வி கேட்டா அதுக்கு விளக்கம் சொல்றாரு, அதுக்குதான் உழப்பி தள்ளது போட்டு அது அது அல்லாஹ் எப்படி சொல்றான்னா அது இப்படின்னு சொல்லி உழப்பி என்ன சொல்றாருன்னா அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான். எப்படி சொல்றான், ஹாதா இல்லா பஸரும் மிஸ்லுக்கும், உங்களை போன்ற ஒரு மனிதர் தான் இவர் என்று சொல்லி அவர்களின் அநியாயக்காரர்கள் சொல்கின்றார்கள் அல்லாஹ் சொல்றான். உங்களை போன்ற ஒரு மனிதரைத்தான் நீங்க பின்பற்றுறீங்க அப்படின்னு சொல்லி அவர்களின் அநியாயக்காரர்கள் சொல்றாங்க. அப்போ மனிதர்கள் சொன்ன அநியாயக்காரனா அப்படின்னு கேட்கிறாரு.
அநியாயக்காரன் தான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறைவனுடைய தூதர் அல்ல, உங்களை போல ஒரு மனிதன். அந்த வசனத்திலே வருதா இல்லையா? பசரும் மிசுலுக்கும் உங்களை போன்ற ஒரு மனிதன் என்று எவன் சொன்னா அநியாயக்காரன் தான். அப்படி அநியாயக்காரன் சொல்றத கேட்கக்கூடாது, அவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த வசனத்தை சொல்லி மனுஷன் தானே அவங்க, நீ மனுஷன் மட்டும் நம்புறியா தூதர்னு சேர்த்து நம்புறியா? தூதர்ன்றத மறுக்கிறதுக்கு தான் மனுஷன் சொன்னான், அவன் அநியாயக்காரன். அந்த வசனத்தை இந்த வசனத்தை முடிச்சு போட்டு இதுல அல்லாஹ் சொல்றான்ல மனுஷன், நம்மளும் மனுஷன் தானே சொல்றோம். மனுஷன் தான் எப்படி சொல்லி இதை சேர்த்து நம்புறோம். குல் இன்னமா அன பஸர் மிஸ்லுக்கும் யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித். நான் உங்களை போன்ற ஒரு மனிதனை என்று வேறில்லை, உங்களுக்கு எனக்கு உள்ள வித்தியாசம் எனக்கு இறைவனத்திலிருந்து வஹி செய்தி அறிவிக்கப்படுகிறது. இப்படி சொன்னாங்களா இல்லையா? அப்ப வகி அறிவிக்கப்படுகிறது என்பதை சேர்த்து நம்பணும். அவன் வகி அறிவிக்கப்படல மனுஷன் சொன்னான், அப்படி சொல்றதான் அநியாயக்காரன். இந்த வசனத்தை கொண்டு இந்த இதுல சொல்லி அது மண்டையில அடிபட்டதுன்னு சொல்றோம், ஒரு ஆளுக்கு அடிபட்டு உலர்னான்னு சொல்றோம். உலர்றது பொய், அடிபட்டது உண்மை. அப்ப அடிபட்டு உலரக்கூடிய ஒரு ஆளை பின்பற்றுறீங்கன்னு சொல்றது பொய்ன்னு சொல்லுவோமா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு உதாரணத்தை சொல்றாரு. இந்த உதாரணம் எப்படி இதுக்கு பொருந்தும்? அதுல சொல்லப்படக்கூடிய ரெண்டையும் நீ நம்புறியா இல்லையா? சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதரை, அந்த இடத்துல மனிதர் வார்த்தை கூட எல்லாம் பயன்படுத்தல, ரஜுலம் மசூரா, சூனியம் செய்யப்பட்ட ஒரு ஆணைத்தான் நீங்கள் பின்பற்றுகின்றீர்கள். மனிதன் என்ற மேற்றே இங்க வரல, சிகிர் செய்யப்பட்ட நபர் என்று சொல்கின்றார்கள். சூனியம் செஞ்சுட்டான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு சூனியம் வச்சிருக்காங்க தான் சொன்னாங்க. சூனியம் செய்யப்பட்ட ஒரு நபரைத்தான் பின்பற்றுகின்றீர்கள் என்று அவன் சொன்ன அநியாயக்காரன் சொன்னான்னு சொல்றானே அல்ல. இப்ப நீ சூனியம் செய்யப்பட்ட நபர்னு சொல்றியா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிரம்மை ஏற்பட்டதுன்னு சொல்றியா இல்லையா? அந்த லபீத் பின் அல்சம் என்பவன் வச்ச அந்த சூனியத்துல அல்லாஹ்வுடைய தூதர் 6 மாசம் கிறுக்கு பிடிச்சு அலைஞ்சாங்கன்னு சொல்றியா இல்லையா? என்னன்னு கேட்டா அது ரசூல் ஸல்லல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இலைமறை காயா சொன்னாங்க. என்ன இலைமறை காயா சொன்னாங்க? கிறுக்கு பிடிச்சு அலைஞ்சின்றது உனக்கு இலைமறை காயா இப்படின்னு சொல்லி உன்னைய சொன்னா ஒத்துக்கிருவியா? நீ நான் மெண்டல் நீயே எழுதுன மெயில எழுப்பினாரு தலைமைக்கு, எனக்கு மெண்டல் ஆகி போச்சு, மனநோய் பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, மனநோய் பிடிச்ச அலையிறேன், இப்படிப்பட்ட மனநோயாளி கேட்கக்கூடிய மோசமான கேள்வி எல்லாம் நீங்க கவனத்துல எடுத்துக்கொள்ள வேண்டாம் எழுதினாரு. அதை சொன்னோம். நீ லூசு நீயே சொல்லிருக்கியா இல்லையா? நான் லூசா, நான் கிறுக்கனா, என்ன கிறுக்கன்னு சொல்லிட்டேன், நீ தானே கிறுக்கன்னு எழுதியிருக்க உன்னைய பத்தியே என்று நம்ம மெயில் எடுத்து காட்டுறோம். நீ எழுதுனீங்களா இல்லையாங்க அப்படின்னு. ஆமா எழுதத்தான் செஞ்சேன். நீ எழுதத்தான் செஞ்சேன் என்று சொன்ன உனக்கே கிறுக்கன் சொன்னா நீ ஒத்துக்கிற மாட்டேன்ற, நான் கிறுக்கன் கிடையாதுன்ற. அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர் 6 மாசம் கிறுக்கு பிடிச்சு அலைஞ்சாங்க நீ எப்படி சொல்லலாம்? அப்படி சொல்லக்கூடிய அநியாயக்காரன். அதுதான் அல்லாஹ் இங்க தெளிவுபடுத்துறான். இதுக்கு என்னன்னா இல்ல அது மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு உழப்பிக்கிட்டு அதுக்கு ஒரு வித்தியாசமான விளக்கத்தை கொடுத்து அது நியாயப்படுத்துறத பாக்குறோம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும்? மனுஷன் தான் சொல்லியிருக்கணும் சொல்றதாக இருந்தால் இது எப்பூல் லாஜிமூன இல்லா ரஜுல்ன்றதோட நிப்பாட்டி இருக்கணும். மசூரான்ற எல்லாம் ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தணும்? சூனியக்காரன் என்று அந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்தணும்? சூனிய காரணத்தான் பின்பற்றுகின்றீர்கள் என்ற வார்த்தை அல்லாஹ் கிறுக்கத்தனமா பயன்படுத்திதான் சொல்ல வர்றாரா? இப்ப இதுவும் பொய் தான். இன்னும் சொல்ல போனா அந்த கையலு இலகின்னு வருதுல, அது ஒரு பிரமிப்பு ஏற்பட்டதுன்னு அதுக்கு சில வாதங்களை வச்சாரு. என்ன வாதம் வச்சாரு? அது இப்ப காற்று பிரிகிறது சம்பந்தமா, காற்று பிரிகிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது, கையல் விலகின்னு அதுலயும் வருது அப்படின்றாரு. காற்று பிரிகிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது என்பது யதார்த்தமா ஒரு தடவை ஏற்பட்டா ஓகே. ஒருத்தவனுக்கு 6 மாசமா அதே மாதிரியே நினப்பு இருந்தா அவன் கிறுக்கனா இல்லையா? 6 மாசமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்று இருந்தாருன்னு நீ சொல்றியா இல்லையா? அப்படித்தானே ஹதீஸ்ல வருது. 6 மாசம் என்பது பலவீனம்னு செப்பக்கட்டு கட்டுவாங்க. அது ஆதாரப்பூர்வமான செய்தி. ஆதாரப்பூர்வமான செய்தி என்பதற்கு நான் ஆதாரங்களை வெளியிட்டு இருக்கின்றோம். 6 மாத காலங்கள் இது நீடித்தது என்றால் கானையு கையலு இலகி, நீண்ட காலம் இப்படி இருந்தது இந்த வார்த்தையோடு தான் அது இருக்கின்றது. அப்படின்னா ஒரு 6 மாச காலம் இப்படி இருக்குமா? மழை வர்ற மாதிரி இருக்கு, ஆனா மழை வரலன்னு நம்ம சொல்றது இல்லையா? அந்த மாதிரிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிடத்துல போன மாதிரி இருக்கும், ஆனா போயிருக்க மாட்டாங்க. அதைத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்றீங்க. இதையும் அது ஒண்ணு 6 மாச காலமா இப்படியே கிறுக்கு முடி இந்த மாதிரி, அதாவது குழப்பம் ஏற்படும் சொல்லுவோம். எப்பயும் நம்ம சொல்றது தானே, இது எனக்கு குழப்பமா இருக்குன்னு. குழப்பம் எது பார்த்தாலும் குழப்பமா இருக்கு. இவர் அப்பா சொல்லியா இல்ல பிஜேவா, இது தௌஹீதா இல்ல சிறுக்கா, இது சரியா இல்ல தப்பா, இது சரியான ஹதீஸா இல்ல தப்பான ஹதீஸா, இது தொப்பியா இல்ல சட்டியா,
இது கண்ணாடியா இல்ல இப்படியே எதை பார்த்தாலும் நீங்க ஆம்பளையா இல்ல பொம்பளையா, இது பொண்டாட்டியா இல்ல தங்கச்சி, இப்படியே எதுக்கு எடுத்தாலும் வந்துகிட்டு இருந்தா இவங்க இருக்கனா இல்லையா? குழப்பம் வரும். எல்லாத்துலயுமே குழப்பமா இருந்துச்சு. 6 மாசம் குழப்பமா இருந்துச்சுன்னா அவங்க இருக்கனா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் நீ சொல்ற, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கிறுக்கு பிடி தலைஞ்சார்கள் என்று சொல்லிவிட்டு நாங்க எங்க அப்படி சொன்னோம்? பாத்தீங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிறுக்கு விட்டாங்கன்னு சொல்றது. அல்லாஹ் இதுக்குதான் மறுக்கிறான். அல்லாஹ் எப்படி மறுக்கிறான்? குல் இன்னமா ஆயிலுக்கும் பிவாஹிதத்தின் அன் தகுமு லில்லாஹி மத்னா வ ஃபுராதா சும்ம ததஃபக்கரு மா பிசாஹிபிக்கும் மின் ஜின்னா. அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய தூதருக்கு கிறுக்கன்னு சொல்றியா? இவருக்கு மனசிலைவு ஏற்பட்டிருக்குன்னு சொல்றிய, வா 2 பேரா வா, ஒருத்தனா வா, நேரத்தை ஒதுக்கு, இந்த தூதரை செக் பண்ணி பாருங்களா, வாங்கடா என்று அல்லாஹ் பகிரங்க அறைகூவல் விட்டு மாபி சாஹிபிக்கும் மின் ஜின்னா, இந்த தூதருக்கு எந்த ஒரு சிறிய அளவு பணத்திலையும் கிடையாது, சிறிய அளவு பைத்தியம் கூட கிடையாதுன்னு அல்லாஹ் மறுக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 மாசம் இப்படி அடைஞ்சாங்க. இல்லன்னா உடல் பாதிப்பு, உடல் பாதிப்பு தான், அதுக்கப்புறம் மன பாதிப்பு, எல்லாத்தையும் உழப்புறாரு. உடல் பாதிப்பு மூளை உழம்பி போச்சுன்னு சொல்லிவிட்டு, மூளையில் மாற்றம் ஏற்பட்டதுன்னு சொல்லிவிட்டு அதை நியாயப்படுத்தி பேசி இப்ப என்னன்னா இல்ல நான் அப்படிலாம் இல்ல என்று அந்தர்பள்ளி அடிக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல வருதுல, ஹையலு இலைஹி மின் சிஹ்ரிஹிம் அன்னஹா தஸா, அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரமை ஊட்டப்பட்டது. அந்த பாம்பு கைத்த போட்டாங்கல்ல, பாம்பு மாதிரி மாறின உடனே அப்படி ஒரு பிரமை ஏற்பட்டுச்சு. அது எப்பயாவது நமக்கு ஏற்படும். திடீர்னு மேகத்தை பார்த்தா ஒரு சிங்கம் மாதிரி தெரியும், திடீர்னு மர நிழல்ல யாரோ ஒரு வெள்ளை ஆடுற மாதிரி தெரியும். இப்படி ஏதாவது ஒண்ணு ஏற்பட்டா ஓகே. 6 மாசம் இப்படி ஏற்படுமா? மூசா நபி என்ன கிறுக்கலான்னு கேட்கிறாரு. மூசா நபி கிறுக்கம் கிடையாது. மூசா நபிக்கு அப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படல. ஏதாவது 1-2 நமக்கு எப்பயாவது ஏற்படுமே, அந்த மாதிரி ஏற்படுறது. திடீர்னு ஒரு விஷயம் சக்காவோம்ல, அந்த மாதிரி விஷயம் அது. ஆனா 6 மாத காலம் இப்படி இருந்துச்சு நீ நம்புறிய? இது மோசமான ஒரு நிலையா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி மூளை சிதைவு ஏற்பட்டவன் சொல்றியா இல்லையா? அந்த மாதிரியே சொல்லியிருக்காரு. மூளையில பாதிப்பு ஏற்பட்டு இருக்கின்றது என்பதை இவரே சொல்லியிருக்காரு. அப்ப நீ முதல்ல சொன்னி அதெல்லாம் என்ன அப்படின்றவருக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் இன்னொரு விஷயத்தை சொல்றாரு. ரகசியமா சில பேர் பேசிக் கொள்வதன் மூலமாக உனக்கு தீங்கிழைக்க பார்க்கின்றார்கள். அல்லாஹ் நாடினாலே தவிர அவர்களுக்கு உங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படுத்த முடியாது நல்லா சொல்றான். அந்த ஒரு வாசகத்தை வச்சு பாருங்க, இந்த வாசகத்துல அல்லாஹ் நாடுனா நடக்கும் இருக்கா இல்லையா? அல்லாஹ் நாடுனா நடக்கும். சூனியத்தின் மூலம் அல்லாஹ் நாட மாட்டான். சூனியத்தின் மூலமாக எந்த பாதிப்பும் ஏற்படுத்த மாட்டான் என்பதுதான் அதற்குண்டான விளக்கம். அதோடு மட்டும் இல்லாம இங்க உள்ள ரகசியம் பேசுறதுனால எப்படி பாதிப்பு ஏற்படும்? எவனாவது ரகசியம் பேசி அடிப்பான், வெட்டுவான், குத்துவான், அதனாலதான் பாதிப்பு. நாங்க 2 பேர் ரகசியம் பேசுறதுனால அங்கே பாதிப்பு ஏற்படும். எவனா நம்புவானா? இந்த கிறுக்கனாவை நம்புவானா? இவர் நம்புறாரு. இப்படி இங்க உட்கார்ந்துகிட்டு ஊதுறதுனால அங்கே பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நம்புறது எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு விஷயம், அது அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதை அப்படின்றதையும் நம்ம பாத்துக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இப்படி மறைமுக பாதிப்புலாம் ஏற்படும். அடுத்து வாரம் மறைமுக பாதிப்புலாம் ஏற்படும். அந்த மாதிரியான பாதிப்புலாம் ஏற்படுறது சம்பந்தமா நமக்கு தெரியாது. இங்க உள்ள சூனியக்காரங்க யாரும் செஞ்சான்னா அங்க பாதிப்பு ஏற்படும் அப்படின்றாரு. ஏன்? பல விஷயங்கள் நமக்கு தெரியாம இருந்துச்சுல, இப்ப எவ்வளவு விஷயங்களை புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி இப்படி சூனியக்காரன் செய்யறதுக்கும் பின்னாடி கண்டுபிடிப்பாங்களாம். அப்படி கண்டுபிடிச்சு பாதிப்பு ஏற்படும் ஒரு வாதத்தை வைக்கிறாருங்க. அப்ப சிலைக்கு அதே சொல்லுவானே, தர்காக்கு அதே சொல்லுவானே, சிலைனால எஃபெக்ட் ஏற்படும் இருக்கு, இப்ப நமக்கு தெரியாது, பின்னாடி கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அதுக்கடுத்து இதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்படி ஒரு மோசமான விஷயங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு மூமினும் பிசிஹர் என்ற அந்த விஷயம் அந்த ஹதீஸ் பலகீனம் அப்படின்றாரு. பலகீனம் இல்ல, ஆதாரபூர்வமான செய்தி. ஆதாரபூர்வமான செய்தி என்பதற்கு அவரே விளக்கம் எழுதியிருக்காரு. சுலைமான் என்ற அந்த அறிவிப்பாளர் பலகீனமானவர் என்று சொல்லப்பட்டது பொய், அவர் சரியான அறிவிப்பாளர் என்று சொல்லியிருக்கின்றார் என்பதற்கு ஆதாரத்தை அவரே வெளியிட்டிருக்காரு. அவர் பேசுனதுக்கு அவரே தலையில் பாடம் படிக்கக்கூடியதை பார்க்கிறோம். இப்படி பார்த்தா அடுத்து என்னன்னா இப்படி சவால் விடுறது தப்பு. அடுத்து இந்த மாதிரி சவால் விடலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா, சவால்லாம் விடக்கூடாது அப்படின்றாரு. இங்கிட்டு வந்துகிட்டு அந்த ஜமீல்ன்றவர் என்ன செய்யறாரு, நான் சவால் விட்டேன் அப்படின்றாரு.
இங்கிட்ட இவர் சவால் விடக்கூடாதான். ஏன் சூனிய விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவால் விடல. இந்த இணையற்பிக்கக்கூடிய விஷயத்துலதான் இந்த சிலைகளுக்கு தான் சவால் விட்டாங்க. சிலைகளுக்கு சக்தி இருக்குன்னா அதனால சவால் விட்டாங்க. அதே மாதிரி சூனியத்தின் மூலமாக பாதிப்பு ஏற்படுத்த முடியும் நம்புறான், அதனால அவர்களுக்கு சவால் விடுறோம், நீ வச்சு பாரு ஐயே என்று. என்னன்னு கேட்டா இல்ல இல்ல சிலைக்கு மட்டும்தான். இதைத்தான் அவன் சொன்னான், பரலவின்னு சொன்னான். என்ன சொன்னா, நீங்க வந்துகிட்டு சிலைகளை பார்த்து வணங்கியவர்களை அவங்கதான் அல்லாஹ்க்கு இணை கற்பிச்ச சிலைகள் தான். சிலைகளை வணங்குறது தான் சிறுக்கு. அதுதான ஒழிய நாங்க போய் சமாதிட்ட தானே கேட்கிறோம். சிலைதான் கூடாதுன்னு இருக்க ஒழிய சமாதி கூடாதுன்னு இருக்கா காட்ட முடியுமான்னு கேட்டான். அதே உள்டா போட்டு சூனியத்துக்கு சவால் விடல. சூனியத்துக்கு ஏன் சவால் விடுறோம்? சூனியத்தின் மூலமாக பொய் தெய்வங்கள் மூலமாக எனக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியும் நீ நம்புறையில உன் தெய்வத்தை கூப்பிட்டு வைக்க சொல்லி பார்ப்போம் என்றுதான் நம்ம சொல்றோம். இந்த ஒரு சவாலை கூட இவர்கள் மோசமாக்கி இந்த சவால்னால என்ன நடந்துச்சு பட்டு தோல்வியா. அகோரி மணி என்ன வரலையா இஸ்லாத்துக்கு? அவன் இஸ்லாத்துக்கு வருவான்னு பிஜே எழுதி கொடுத்தாரா? பிஜே சொன்னாரா அகோரி மணி என்ன இஸ்லாத்துக்கு இஸ்லாம் வந்துருவான்னு? ஒரு ஒப்பந்தம் போட்டோம், நீ வான்னு. அதை நான் வரமாட்டேன் தான் போறான்னு விரட்டி விட்டான். அவ்வளவுதான். அவன் நிர்பந்தப்படுத்தணுமா? மார்க்கத்தை நிர்பந்தம் கிடையாது. இது படுதோல்வியா? இது என்ன படுதோல்வி? இந்த சூனிய சவாலின் மூலமாக எந்த அளவுக்கு ஏகத்துவம் நிலைநாட்டப்பட்டிருக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு அல்லாஹ்வுடைய இந்த சக்தி என்பது எந்த மனுஷனுக்கும் கிடையாது, எந்த சூனியக்காரனுக்கும் கிடையாது, படைத்த இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கின்றது என்பதை நிரூபித்திருக்கின்றோம். இந்த சவாலின் மூலமாக இது இந்த செய்தி பட்டு தொட்டி எல்லாம் சென்றிருக்கின்றது என்பதை இப்படியே இருக்கடிவு பண்ணிக்கிட்டு இதையும் நியாயப்படுத்தி இந்த சவாலை நம்ம தோற்றுவிட்டோம் என்று சொல்லி அதை நியாயப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்படி இவர்கள் வைத்த வாதங்கள் எல்லாமே உப்பு சப்பு இல்லாம அந்த இணை கற்பித்தலை தனக்கு சாதகமாக ஆக்கி அல்லாஹ்வுக்கு இணையற்பிக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு நல்ல விஷயம் மாதிரி உங்கள்ட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. இவர் சாதாரண அடிப்படை சாதாரண ஆள் கிடையாது. கடைந்தெடுத்த நயவஞ்சகன் என்பதற்கு இதை விட பெரிய ஆதாரம் வேணாம். அந்த அளவிற்கு இப்படி ஒரு மோசமான ஒரு கொள்ளையில உள்ளவரை கூட்டிட்டு இவர் ஏற்றி விட்டு இப்படி வழிகெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இவர்கள் செய்திருக்கின்றார்கள். முடிய போகும்பொழுது நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நான் பொருளாதாரத்தை ரொம்ப நல்லவன், என்னைய மாதிரி நல்ல ஆள் இருக்கா அப்படின்லாம் சொல்லி பெருமை வேற. நான் கொள்கைக்காகத்தான் நான் வந்தேன், கொள்கைக்காக வந்திருக்கேன், பணத்துக்காக நான் வரல. பொருளாதார விஷயம்லாம் வண்டியா இருக்கு, எடுத்து விட்டா வீச்சம் தாங்காது, நேரம் பத்தல. என்னென்ன மாதிரி எல்லாம் வெளிநாட்டுல போய் புருணையில போய் பொண்டாட்டிக்கு சேர்ந்து கேட்ட வரைக்கும் இதுக்கு அம்புட்டோம், எடுத்து விட்டா கேவலப்படுவேன். அதனாலதான் பொருளாதாரத்தை பற்றி பேசினா வரவே மாட்டேன், அப்படி இல்லாட்டினாதான் வருவேன் என்று சொல்லி அதுக்கு தனி அக்ரிமெண்டே போட்டாரு, கேவலப்படக்கூடாது. நல்லவனா இருந்தா வா, நேருக்கு நேரம் விவாதத்துல சந்திச்சு இருக்கணுமா இல்லையா? என்னன்னு கேட்டா அரபி தெரியாது, அரபு இலக்கணம் தெரியாது ஆளை பாத்துங்களேன், என்னோட விவாதம் பண்ண அனுப்புறாங்க. அரபு இலக்கணம் தெரியல, அரபி நீ ஈஸியா ஜெயிச்சிடலாமா இல்லையா? ஒரு வேல்டு கப் இறங்க போறவன்னுகிட்டு உனக்கு பேட்டு பிடிக்க போறேன்னா எவன் பவுலிங் போட்டால் நான் அடிப்பேன்னு சொல்றவன் தான் வீரன். எனக்கு நான் பேட்டு பிடிக்கிறதா இருந்தா இந்நாள் வரணும், இவர் பவுலிங் போடக்கூடாது, இவர் வரணும், இவர் பவுலிங் போடக்கூடாது, இப்படிலாம் பவுலிங் போட நான் பேட்டு தூக்கி போட்டு போயிருவேன் அப்படின்னு ஓடுறாரு. இவர் ஒரு வீரரா? நீ சரியான ஆளா இருந்தா வைக்கக்கூடிய வாதத்துக்கு நீ பதில் சொல்லு. கடைசி வரைக்கும் எவ்வளவு பெரிய ஒரு முனாபிக்தமா நீ நடந்து கொண்டிருக்கின்றாய். குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ்கள் அப்படின்னு நூலை எழுதிவிட்டு குர்ஆனுக்கு ஹதீஸ்கள் முரண்படும் என்று சொல்லிவிட்டு விவாத ஒப்பந்தத்துல கேட்கிறோம், அது சம்பந்தமா விவாதம் பண்ணுவோம்னு. நான் எங்க அப்படி சொன்னேன்றாரு. குர்ஆன் ஹதீஸ்கள் முரண்படவே செய்ய நீ சொல்லல, நான் சொல்லவே இல்லை, அப்படி நான் முடிவே எடுக்கல. அப்ப நீ அறந்தாங்கில போய் பேசுனீப்பா இருந்தா இருக்க போஸ்டரு அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டுறோம். போஸ்டர் வாங்கி பார்த்துட்டு இந்த தலைப்பா அதை கொடுத்தாங்க எப்படின்னு பாரு. அப்ப தாரு தொழில்காரங்களுக்கு அடுத்து இருக்கு. இப்ப போன போட்டு அதிரம் பண்ணது இந்த தலைப்புல பேசுறீங்களா, அந்த தலைப்பாக கொடுத்தாங்க எனக்கு தெரியல, அப்படியே அந்த தலைப்புல பேசணும்னு சொல்லுவாரா இல்லையாங்க? இப்படிப்பட்ட ஒரு நயவஞ்சனை புடிச்சுக்கிட்டு உட்கார வச்சுக்கிட்டு மார்க்க ஆளின் மாதிரி காட்டுகின்றீர்களே. யோசிங்க, சிந்திங்க, சிந்திச்சு செயல்படுங்க. கேட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் உசூல் இல்ல அப்படின்ட்டாரு. விவாத ஒப்பந்தம் நடந்துகிட்டு இருக்கு, மெசேஜ் வருது. நாளை கழிச்சு நாகூர்ல குர்ஆனுக்கு ஹதீஸ்கள் முரண்படவே செய்யாத தலைப்புல பேச போறாரு. கேட்கிறோம், நாகூர்ல அடுத்து எங்க பேச போறீங்க சொல்லுங்க, என்ன தலைப்புன்னு கேட்கிறோம். அதே நான் சொல்லணும், நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
நீ தான் பேச போற, நீயே சொல்ல. நான் சொல்ல மாட்டேன். இந்த தலைப்புல நீ பேசுறியா இல்லையா? உனக்கு ஏன் சொல்றதுக்கு திராணி இல்லையா, தைரியம் இல்லையா? எங்க முன்னாடி சொல்ல நீ பயப்படுறியா? குர்ஆனுக்கு ஹதீஸ்கள் ஒரு காலத்திலேயே முரண்படவே செய்யாதுன்ற ஒரு விஷயத்தை கூட உனக்கு சொல்ல திராணி இல்லையே, தைரியம் இல்லையே. நீ எப்படி கொள்கைவாதி? நீ கொள்கைக்கு உள்ள வியாதி, கொள்கைக்கு வந்த வியாதி. நீ தௌஹீத்வாதி கிடையாது, தௌஹீதுக்கு வியாதி ஏற்படுத்தக்கூடியவர் தான் அப்படின்றதுதான் இதுல நாம சொல்லக்கூடிய செய்தி. கடைசியா ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது இந்த மாதிரியான அப்பா சரி இப்ப வெளியே போயிட்டாருல, இப்படிலாம் போனதை பார்த்துட்டு இந்த ஜமாத்துக்கு யாரும் வரமாட்டாங்க, எல்லாம் பயப்படுறாங்க. இந்த ஜமாத்துக்கு போன நம்மள என்ன பண்ணிடுவாங்க, நம்மள ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவாங்களே அப்படின்னு பல ஆளுங்கள் பயந்துகிட்டு இருக்கான். யாரு பயந்துகிட்டு இருக்கா? நீ வெளியிட்ட மெயில் எல்லாம் படிச்சு பார்த்து விட்டு பிஜேபி இடத்துல சண்டை பிடிக்கிறாருங்க. சண்டை பிடிச்சது சம்பந்தமா பிஜேபிக்கு மன்னிப்பு கேட்டு மெயில் அனுப்புறாரு. பிஜே எழுதுறாரு, இப்படி காலகாலமா சண்டை பிடிக்கிறதுனா இது என்ன புது விஷயமா? இந்த மாதிரி என்னோட எவ்வளவோ பேரை சண்டை பிடிக்கிறாங்கல்ல, கொள்கைக்காக பல விஷயங்கள் பேசுறாங்க. இதெல்லாம் மேட்டரே கிடையாது. நீ கொள்கை தடுமாறி போயிட்ட, அதுதான் விஷயம். என்னிடத்துல எல்லாரும் இப்படித்தானே கேட்கிறாங்க. இப்படி தாராளமா இப்படி ஒரு தலைவன் சொல்லுவாரா? இப்படி ஒரு பெரிய மார்க்க ஆடி இப்படி சொல்லுவாரா? ஒரு குல்லாவை போட்டுக்கிட்டு பெரிய முக்காடை போட்டுக்கிட்டு அவ்வளவு கொள்ளணும்னு ஏமாத்திக்கிட்டு இருப்பதை பார்த்திருப்ப. நேருக்கு நேர் இருந்துகிட்டு உட்கார்ந்து மசூராக்கல்ல அவரிடத்துல எவ்வளவு கேள்வி கேட்கணும் தெரியுமா? இவ்வளவு சுதந்திரம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா என்று மக்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டு, இப்படிப்பட்ட ஒரு ஜமாத்தா, இப்படிப்பட்ட ஒரு மார்க்க அறிஞரா என்று சொல்லி மெய் சிலிர்த்து போகின்றார்கள். மெய் சிலிர்த்து போய்விட்டு இந்த மெயில அப்பாசலி போட்டிருக்க மாட்டாரு, அவருடைய ஐடி எவனோ ஹேக் பண்ணி அவர் பேர்ல போட்டு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆச்சு. காரி துப்ப வச்சானே அல்ல, இது பார்த்து விட்டு இப்படிப்பட்ட ஒரு ஜமாத்தை மக்கள் வரானே. ஆமாப்பா, அப்படி மக்கள் வராதனாலதானே வாரம் வாரம் ஜிம்மா மருகத்தினுடைய எண்ணிக்கை அளவுக்கு அதிகமாக ஏறிக்கொண்டிருக்கின்றது. எவ்வளவு மக்கள் சாரை சாரையா இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். எவ்வளவு அந்த சுன்னத்துல் ஜமாத் உலமாக்கள் எவ்வளவு பேர் இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். நாளைக்கு பொதுக்கூட்டம் இருக்கு மேலப்பாளையத்துல. இதுவரைக்கும் வந்த மிஸ்பாய் எத்தனை, உஸ்மானிகள் எத்தனை, அல்தாபிகள் எத்தனை எல்லாம் நாளைக்கு போட்டு காட்ட போறோமே. இப்படி அல்ல சாரை சாரையாக வர வைத்துக் கொண்டிருக்கின்றான். இங்கிருந்து அப்பாசன் இப்படி நீ ஒரு ஆள் கழிவு வெளியேற்றா, கழிவு வெளியேறினா சந்தோஷப்படுவோம் நாங்க. நம்ம வயசுல இருந்து ஒரு கழிவு வெளியேறுச்சுன்னு வைங்களேன், கக்கூசு போயிட்டு வந்து எவனா அழுவானா? சும்மா அடி போச்சு நம்மகிட்ட 1/2 கிலோ காலி ஆயிருச்சு அப்படின்னு